திசை மாறும் வாழ்க்கை. நோகமெல்லாம் கரெக்டா மாட்டியாச்சு. நம்ம கவுண்டரைய வந்து பார்த்துட்டு செரின்னு சொன்னார்னா வண்டியை பூட்டிட்டு ரேஸுக்கு கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. இந்த மானிக்கு முன்ன சும்மாவா? கட்ட வண்டி கவுண்டர் வீட்டு கட்ட வண்டி. இந்த மாணிக்கம் செஞ்ச கவுண்டர் ஐயா கட்ட வண்டி. எங்க கவுண்டரை தான் ஏத்துக்கிட்டு மின்னல் வேகத்துல வரக்கும் கட்ட வண்டி. கட்ட வண்டி எங்க கவுண்டர் வீட்டு கட்ட வண்டி. டேய் மாணிக்கம் ஐயா. என்னடா மாணிக்கம் வெடியாலேயே பாட்டுக்கிட்டெல்லாம் பட்டை கிளப்புற ஏட்டக்குது போட்டு. ஆமாங்க ஐயா. எப்படி நம்ம வாட்டு ஐயா? நம்ம வண்டியெல்லாம் இந்த வருஷம் ரேஸுக்கு பயங்கரமா தயார் பண்ணிருக்கிற. பாத்தீங்களா? முதல் வண்டி பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்து எப்படி நிறுத்தி இருக்கிறேன்னு. அடடே ஆமா, நம்ம வண்டியா இது? இப்படி மின்னு அடிச்சு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறியே, நல்ல தக்காளி பழமாட்ட மின்னுதுடா. ஐயா, இந்த வருஷம் ரேஸ்ல நம்ம வண்டி தான் ஐயா பட்டை கழட்டிட்டு ஜெயிக்க போகுது. என்னங்க ஐயா? சரிடா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். தோட்டத்துல நிறைய வேலை கிடக்குது, நீ போய் வண்டி பூட்டு போலாம். இதோ இப்ப வந்துடணுங்க ஐயா. டேய் எங்கடா போற? ஐயா இருங்க, இதை இப்ப வந்துடணுங்க ஐயோ. அடக்கி இருக்கு பயவுல, வண்டி பூட்டுடானா அதுக்குள்ள ஓடுறான் பாரு. மாமா, இப்ப நம்ம எங்க போக போறோம்? பிள்ளைங்களை கூப்பிட்டு இப்படி எங்க போறதுன்னு தெரியாம வீதியில வந்து நிக்கிறமே மாமா. யாராலும் பார்த்தா என்ன நினைப்பாங்கோ? ஐயோ ஆண்டவனே, இப்ப நான் என்ன வந்துட்டு? மீனாட்சி, அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். முதல்ல பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு என்னாலும் வாங்கி கொடுக்கலாம் மீனாட்சி. காலையில பிள்ளைங்க வெறு வயித்தோடு இருக்குதுகோ. அப்பா, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் எதுவும் வேண்டாங்கப்பா. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் பார்க்கலாங்கப்பா. அதுதான் நம்மளுக்கு இப்போ முக்கியம். ஆமாப்பா, நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருந்தால் தானே நம்ம யாருக்கும் பயப்படாமல் இருக்க முடியும்ப்பா. பார்த்தீங்களா மாமா, நம்ம பிள்ளைங்கள. ஐயோ ஆண்டவனே, இப்போ நான் என்ன வந்துட்டேன்? ஐயோ, எனக்கு ஒரு வழிகாட்ட மாட்டியா? மீனாட்சி, நான் ஒன்று சொல்கிறேன், நீ கோவிச்சுக்கலின்னா நம்ம அதை பண்ணலாம். என்ன மாமா இந்த நேரத்தில் இப்படி பேசுறீங்க? நான் எதுக்கு உங்கள் மேலே கோவிச்சுக்க போகிறேன்? என்னன்னு முதல்ல சொல்லுங்க. மீனாட்சி, நம்ம போய் கவுண்டர் ஐயாவை பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டுவார் மீனாட்சி. ஐயோ, என்ன மாமா சொல்கிறீங்க? அங்கே மாணிக்கம் இருப்பானே, அவனுக்கு அம்மா அப்பாவை நல்லா தெரியுமே. நம்ம அங்கே போனோம்னா நம்மளை பற்றி எல்லாமே சொல்லிடுவானே. ஐயோ, வேற வழியே இல்லையா? என்ன மீனாட்சி பண்ண சொல்ற? நம்மளுக்கு வேற வழி இல்லை மீனாட்சி. நான் ஏதாவது 4 எழுத்து படிச்சிருந்தாலாவது வெளியூருக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போய் பொழைச்சுக்குவேன். ஆனா எனக்கு தெரிஞ்சதே விவசாயம் மட்டும்தான். அதனால நம்ம கவுண்டரையா வீட்டுக்கு போனோம்னா கவுண்டரையாவே நம்மளுக்கு ஒரு வழி காட்டுவாரு மீனாட்சி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது மீனாட்சி. இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு உழைச்சனே நானே. இப்படி என்ற உழைப்பு இன்னைக்கு ஊரேறிய சந்தி சிரிக்க வந்து நின்றுச்சே மாமா. ஐயோ மீனாட்சி, நீ எதுக்கும் வருத்தப்படாத மீனாட்சி. இப்போ நம்மளுக்கு வேற வழி இல்லை. கண்டிப்பாக கவுண்டரையாவை போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு வழி பிறக்கும் மீனாட்சி. சரி, அதையும் தான் பண்ணுவோம். வாங்க போவோம். ஐயா போலாங்களாங்க ஐயா? ஏண்டா வண்டியில போறதுக்கு கொடையணத்துக்கடா? ஏண்டா வெயிலுக்கு பயந்தா வெள்ளாம வீடு வந்து சேருமாடா? அது வாஸ்தவம் தானுங்கோ. இருந்தாலுமே எங்க ஐயா கம்பீரமா வந்தா தானே எங்களுக்கு பெருமை. சரி நீ விட்டா உனி பேசிட்டே இருப்ப. நீ முதல்ல வண்டி பூட்டு நட. அடடே, இது நம்ம செல்லத்துறையாச்சு. செல்லத்துறை, என்ன செல்லத்துறை, இந்நேரத்துக்கு சம்சார குழந்தைகளை எல்லாத்தையும் கூட்டிட்டு பொட்டி படுக்கையோட வந்திருக்கிற. என்னாச்சு? என்ன செல்லத்துறை, வா. ஐயா ஐயா கவுண்டரையா. செல்லத்துறை, என்னப்பா ஆச்சு உனக்கு? எதுக்கு அழுகிற? அழுகாத செல்லத்துறை. இந்த கவுண்டரையா வாசல்ல நின்னுட்டு ஒருத்தர் கண்ணுலி கண்ணீர் வரக்கூடாது. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன்.
ஐயா அதை ஏனுங்க ஐயா கேக்குறீங்க? குடும்ப பிரச்சனை தானுங்க ஐயா. எல்லாருத்து வீட்லயும் நடக்கிற மாதிரி எங்க வீட்லயும் சொத்து பிரச்சனை தான், வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. சரிடா செல்லத்தோர, எதுவா இருந்தாலுமோ குடும்பத்தில் உட்கார்ந்து பேசியிருந்தா தீராத பிரச்சனைன்னு ஒண்ணுமே இல்லையே. இப்ப எனத்துக்கு நீ வெட்ட வெடியால சம்சாரம் பிள்ளைகோ எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறீன்னு எனக்கு தெரியலையே. ஐயா எங்களை நீங்க தான் காப்பாத்தோணுங்க ஐயா. மாமா வாயிட்டு எங்களை இங்க கூட்டிட்டு வரலீங்க ஐயா. எங்களை ஊட்டோட்டு துரத்திட்டாங்க ஐயா. என்னது ஊட்டுட்டு துரத்துனாங்களா? யாரு துரத்துனா? எதுக்கு துரத்துனா? என்னாச்சு செல்லத்தோர, தெளிவா சொல்லு. வேற யாருங்க ஐயா, என்னை பெத்தவளும் என்ற ஓட பிறந்தவளும் தானுங்க ஐயா. கேட்க நாதி இல்லாம திக்கட்டு நிக்கிறமங்க ஐயா. நான் என்ன பண்ணுவேன்? மீனாட்சி, நீ எதுக்கு அழுகிற? இந்த கவுண்டரையா இருக்கிற போது யாரும் எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நீ வா, என்னாச்சுன்னு போய் கேட்கலவா? ஐயா அங்க எல்லாம் போக வேண்டாமுங்க ஐயா. அம்மா எல்லா சொத்தையும் என்ற உறந்த வேலையே எழுதி வச்சுட்டு எங்களை விட்டுட்டு வெளியே போக சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க ஐயா. இது என்ன அக்குறமா இருக்குது? ஒரு தாய் மக்கோ அது எப்படி உனக்கு சொத்துல வங்கு இல்லாம போகு? இல்லையே, அப்படியெல்லாம் பண்ற மாதிரி தெரியலையா அருக்கா நீ பார்த்தா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதுன்னு யாருக்குங்க ஐயா தெரியுது? நானும் அப்படித்தான் நம்பிட்டு இத்தனை காலமா அந்த வீட்லயே இருந்துட்டனே. என்ற வாழ்க்கையவே தொலைச்சு போட்டனே 10 வருஷமா. இல்ல செல்லத்தோர, எனக்கு அருக்காணி பத்தி நல்லாவே தெரியும். நான் அவளை சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆளெல்லாம் அருக்காணி கிடையாது. இதுல என்னமோ உள்குத்து இருக்குது, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். உள்குத்து இருந்தாலும் சரி, வெளிக்குத்து இருந்தாலும் சரி, உனி அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுங்க ஐயா. இல்ல செல்லத்தோர, என்னதே இருந்தாலும் பெத்தவளுக்கு பையன் இல்லாம போயிருமா? அவசரப்பட்டு ஆத்திரத்துல வார்த்தை விட்டுறாத செல்லத்தோர. எனக்கு அருக்காணி பத்தி நல்லா தெரியும். அந்த மாதிரி ஆள் இல்ல அருக்காணி. இதுல என்னமோ வில்லங்கம் இருக்குது. என்னன்னு நான் கண்டுபிடிச்சு உனக்கு சொல்றேன்னு. இல்லைங்க ஐயா, உனி நான் அந்த வீட்டு பக்கம் போறதா இல்லைங்க ஐயா. அந்த வீட்டு வாசப்பொடியே உனி நான் முதிக்க மாட்டேன். சரி செல்லத்தோர, எல்லாம் இருக்கிறத எல்லாம் காலப்போக்குல மாறி போகு, கவலைப்படாத. ஐயா நான் 4 எழுத்து படிக்காதவன். வெளியூருக்கு போனாலுமே என்னால வேற எந்த வேலையும் செஞ்சு பொழைக்க முடியாதுங்க ஐயா. எனக்கு தெரிஞ்சது இந்த விவசாயம் மட்டும்தான். அதனாலதான் நான் உங்களை நம்பி வந்து நிக்கிறேனுங்க ஐயா. எனக்கு ஒரு வழியை நீங்க தான் சொல்லணும். நீ எதுக்கும் கவலைப்படாத செல்லத்தோர. நான் இருக்கிற போது நீ எனத்துக்கு கண் கலங்குற? உங்கப்பா எனக்கு பண்ணாத உதவியாயா? உன்னை நான் காப்பாத்தாம விட்டுருவனா? நீ ஒன்னத்துக்கும் கவலைப்படாத. நம்ம தோட்டத்து பண்ணையூட்லயே நீ போய் தங்கிக்கோ. மகராசனா நீ அங்கேயே இரு. நம்ம நிலத்திலேயே உனக்கு நான் பாதி தர்ற. நீ விவசாயம் பண்ணு. மாசம் இவ்வளவுன்னு அதுக்கான குத்தகையை நீ கொடுத்துரு. என்ன நான் சொல்றது? உனக்கு சரின்னா நீ இருந்துக்குயா. ஐயா எனக்கு இதுக்கு மேல வேற என்னங்க ஐயா வேணும்? என்ற நெஞ்சில வாழ வாத்தீங்க ஐயா. என்ற வாழ்க்கைக்கே வெளிச்சத்தை கொடுத்துட்டீங்க நீங்க. இதுக்கு மேல வேற ஒன்றும் வேண்டாமுங்க ஐயா எனக்கு. ஆமாங்க ஐயா, இந்த நன்றியை எங்க உயிருள்ள வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோமுங்க ஐயா. செல்லத்தோர, நான் இப்பவே ஆளுகிட்ட சொல்லி உனக்கு அந்த ஊடலை சுத்தம் பண்ணி கொடுக்க சொல்றேன். நீ மகராசனா அங்கேயே போய் தங்கிக்கோ. நான் உனக்கு வடக்கால் 4 ஏக்கரா உனக்குன்னு தனியா பிரிச்சு கொடுக்குறேன். நீ அதை ஓட்டி பொழைச்சுக்கோ, சரியா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த நன்றி என்று உசுர் உள்ள வரைக்கும் நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேங்க ஐயா. நீ ஒன்னத்துக்கும் கவலைப்படாத செல்லத்தோர. உங்க ஐயன் எனக்கு பண்ணின உதவிக்கு நான் நன்றி கடன் பண்றதுக்கு எனக்கு இப்பத்தே ஒரு நேரமே வந்திருக்குது. உங்க ஐயன் இருந்தா உன்னை எப்படி பாத்துக்குவாரோ அதை விட ஒரு வடி மேல நான் உன்னை பாத்துக்கிறேன் செல்லத்தோர. நீ எனக்கு குத்தகையே கொடுக்க வேண்டாம். மகராசனா போய் மாடு கண்ணு வெள்ளாம விளைச்சல் நல்ல முறைக்கொன்ற குடும்பத்தை காப்பாத்துவோம். நாய கேப்பாரும் இல்ல, நடு வீட்டுல வைப்பாரும் இல்ல, ஏன்னு கேப்பாரும் இல்ல, எடுத்து பிடிப்பாரும் இல்ல. ஆனா எங்க கவுண்டரையா காலடியில வந்து நின்னா கனவு கண்ட வாழ்க்கை கைக்கு கிடைக்கும் ஐயா. நன்றிங்க ஐயா. ஒரு வார்த்தை பத்துமா உங்களுக்கு? அட மீனாட்சி, இதுக்கெல்லாம் இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தா உன்னை வாழ்க்கையில வாக்க வேண்டியது எத்தனையோ கிடக்குது. நீங்க போய் உங்க வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிங்க போங்க.
விதி ஆரைத்தே விட்டுச்சு. அரசனா இருந்தாலும் சரி, புருஷனா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி, பூண்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் விதின்னு ஒண்ணு யாரையும் முடாது. அதுதான் வாழ்க்கை. அம்மா எங்க கவுண்டரையா வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, உனி உங்க வாழ்க்கைய ஆஹா ஓஹோன்னு இருக்க போகுது பாருங்க. அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுங்க. எனத்துக்கு பழுதுட்டு நிக்கிறீங்க. மாணிக்கம், முதல்ல எல்லார்த்தையும் கூட்டிட்டு போய் சாப்பிட வைப்போ. ஐயையோ அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாங்க ஐயா. நீங்க பண்ணிருக்கிற இந்த உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னே எனக்கு தெரியலீங்க ஐயா. அட செல்லத்தோர, மறுபடி நீ இதையவே பேசிட்டு இருந்து என்னத்த பண்ண போற? முதல்ல போய் வயிற்றுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 2 வயிற்று சோத்த போடுப்போ. சரி செல்லத்தோர, எனக்கு நேரம் ஆகுது. தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கணும். நீ மகராசனா நம்ம தோட்டத்துல போய் தங்கிக்கோ. உனக்கு இன்னைக்கே ஆளுகளை அனுப்பிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்குற, சரியா? ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த நன்றி கடனுக்கு எப்படி கைமாறு பண்ணுவேன்னு எனக்கு தெரியலங்க ஐயா. ஐயா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாமுங்க ஐயா. ஐயா நான் உங்ககிட்ட சும்மா இருக்கிறதுக்கு விரும்பலைங்க ஐயா. நான் குத்தகை இவ்வளவுன்னு கொடுத்துறணுங்க ஐயா. நான் ஒன்னும் சொல்றக்கு விரும்பல செல்லத்தோட. உன்ற விரியோ உனக்கு எது மனசுக்கு சரின்னு வருதோ அதை பண்ணு. நீ எனக்கு ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். நீ மகராசனா நல்லா போல. உங்க ஒப்பன் எனக்கு பண்ணுன உதவிக்கு நான் உனக்கு பண்ற சின்ன நன்றி கடன் இது, அவ்வளவுதான். இல்லைங்க ஐயா, அது நல்லா இருக்காது. நான் கண்டிப்பா உங்களுக்கு குத்தகை கடன் அடைச்சிடணுங்க ஐயா. நீ கடன் நல்ல பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காத செல்லத்தோற. அப்புறம் எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாயிரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேல உன்ற விரியோ உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, சரியா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி செல்லத்தோற, நான் வரட்டுமானா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி நீ கவலைப்படாத, நான் போயிட்டு வரேன். டேய் மாணிக்கோ, இன்னைக்கு தேங்காய் உரிக்கிற ஆளுகளை வர சொல்லியிருந்தனല്ലോ, அவையில் எல்லாத்தையும் போய் முதல்ல அந்த பண்ண வீட்டை சுத்தம் பண்ணி செல்லத்தோற தங்கறக்கு ஏற்பாடு பண்ணு போ. சரிங்க ஐயா, இதை இப்பவே சொல்லிருந்தங்க ஐயா. சரி நட, கிளம்பு, நேரமாகுது, வண்டி பூட்டு. பாத்தியா மீனாட்சி, நம்ம கவுண்டர் ஐயா நம்மளுக்கு எப்படி உதவி பண்றாருன்னு. ஆமா மாமா, இனி நம்ம வாழ்க்கையில யாரையும் நம்பாம நம்ம உழைச்சு நம்ம முன்னுக்கு வருவோமுங்க மாமா. சரி மீனாட்சி, பிள்ளைகளை கூட்டிட்டு கிளம்பு போலாம். சரிங்க மாமா. மீனாட்சி, சொல்லுங்க மாமா. மீனாட்சி, இதுதான் இனிமே நம்ம வாழ போற வீடு. இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்குதான்னு உள்ள போய் பார்த்துட்டு சொல்லு மீனாட்சி. உட்கார இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்பையான்னு கேட்குற இந்த காலத்துல நம்மளுக்கு உட்காரக்கும் இடம் கொடுத்து படுக்கிறதுக்கும் பாய் கொடுத்து பொழைக்கிறதுக்கும் வழிகாட்டி கொடுத்த நம்ம கவுண்டரையா வீடு எனக்கு எப்படி மாமா பிடிக்காம போகு? மீனாட்சி, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் மீனாட்சி. நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்மளுக்குன்னு ஒரு வீட்டை நம்ம கட்டிடுவோம். நீ கவலைப்படாம இரு. பிள்ளைகளை கூட்டிட்டு உள்ள போய் பாரு மீனாட்சி. சரிங்க மாமா. கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனமாக போகுது சொல்லுங்க பார்க்கலாம். விதி யாரு வாழ்க்கையில தான் விளையாடாம இருக்குது மீனாட்சி. நீ உள்ள போய் பாரு, ஊட்டையெல்லாம் சுத்தம் பண்ணு போ. சரிங்க மாமா. சந்தியா, கவிதா, இந்த வீடு எப்படி இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோணும். அது பிடிக்கல இது பிடிக்கலன்னெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா பிள்ளைங்களா? நடங்க உள்ள போய் பார்த்து எல்லாம் சுத்தம் பண்ணலாம். சரிங்க அம்மா. அம்மா, இந்த வீடு வெளியிருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குமா. அது மட்டும் இல்லாம சுத்தி தென்னை மரமெல்லாம் இருக்கிறத பார்க்கறதுக்கே அழகா இருக்குதுமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆமாம்மா, குடிசை வீடா இருந்தாலும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குதுமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சரி இப்படியே பேசிட்டே நின்றுட்டு இருக்காம உள்ள போய் சுத்தம் பண்ற வழி பாருங்க, போங்க. அடடே, ஏன் மீனாட்சி, வீடு ஒரே ரூம் இருந்தாலும் நல்லா அம்சமா ஜம்முன்னு இருக்குதல்ல மீனாட்சி? ஆமாங்க மாமா, நல்ல காத்தோட்டமா இருக்குது, நல்லா அருமையா இருக்குது. நம்மளுக்கு இந்த ரூமே போதுங்க மாமா. சந்தியா, கவிதா, சாமி, உங்க 2 பேர்த்துக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குதா? அப்பா சூப்பரா இருக்குதுப்பா. நல்ல காத்தோட்டமா இருக்குது. அது மட்டும் இல்லாம தோட்டத்துக்குள்ள இருக்கிறதுனால சூப்பரா இருக்குதுப்பா. நிறைய பறவைக சத்தம் கூட கேக்குது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. ஆமாங்கப்பா, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப இயற்கையா இருக்குதுங்கப்பா.
அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சாமி. உங்க துணிமணிகள் எல்லாம் எடுத்து வையுங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி எல்லாம் மாத்திக்குங்க. சரியா? எல்லாம் சுத்தம் பண்ணுங்க. அப்பா போய் உங்களுக்கு சாப்பிட்றக்கு என்னாலும் வாங்கிட்டு வரேன். சரிங்கப்பா. மீனாட்சி, நான் போய் சோறாக்கிறதுக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. அப்புறம் மீனாட்சி, எப்படியோ கொஞ்ச நாளைக்கு விறகடுப்புலயே சோறாக்கு மீனாட்சி. காட்டுக்குள்ள நிறைய விறகெல்லாம் கிடக்கு. அப்படியே தோப்பு இருக்கிறங்காட்டி ஓலை கோம்பாலை எல்லாம் கிடக்கு. 2 போய் முறிச்சிட்டு வந்து எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வைக்கிறியா மீனாட்சி? சரிங்க மாமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன விறகடுப்பில் சோறாக்காத பொம்பளையா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மீனாட்சி, இப்போதைக்கு நான் ஒரு 2 சட்டி மட்டும் வாங்கிட்டு வர்றேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலாம். அப்படியே சமாளிச்சுக்கோ. சரிங்க மாமா, நீங்கள் எது வாங்கிட்டு வரீங்களோ நான் அதை வச்சு சமாளிச்சுக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மீனாட்சி, இருங்க வந்துடுறேன். சரிங்க மாமா. சந்தியா, கவிதா, இங்கே வாருங்க சாமி. நம்ம வீட்டில் இருக்கிறப்ப சண்டை போட்டுருந்த மாதிரியெல்லாம் ஒன்று இருக்கக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு கற்றுக்கோணும். சரியா? சரிங்கம்மா. சரி சரி, நீங்கள் உங்கள் துணிமணி உங்கள் புக்குகள்லாம் எடுத்து வையுங்க சாமி. அம்மா போய் சோறாக்கிறதுக்கு 2 ஓலை கோம்பாலையெல்லாம் கிடக்குதான்னு பார்த்து எடுத்துகிட்டு வரேன். அம்மா, நாங்களும் உங்கள் கூட வரட்டுமா? நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்லம்மா? இல்லை இல்லை, வேண்டாம் சாமி. நம்ம இப்போ தானே வந்திருக்கிறோம். காட்டுக்குள்ளே என்ன பூராம்பள்ளி இருக்குதுன்னு தெரியாது. அம்மாலே போய் பார்த்து 2 ஓலை கோம்பாலை எல்லாம் இப்போதைக்கு சோறாக்கிற கலவை எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் இந்த ஒரு ஊட்டை மட்டும் கூட்டி விட்டு போட்டு உங்கள் துணிமணியிலையெல்லாம் எடுத்து வையுங்க. அம்மா இப்போ வந்துடுறேன். சரிங்கம்மா, நாங்கள் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிடுறோம். நீங்கள் வர்றக்குள்ளேயுமே நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க. போங்க. பார்த்து பத்திரமா சண்டை கட்டிக்காமல் இருக்கணும் சாமி. என்ன மாமா, அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டீங்க? இல்லை மீனாட்சி, வாங்கிட்டு வரேன்னு தான் சொன்னேன். ஆனா என்ன மாமா, ஏதாவது பிரச்சனைங்களா? இல்லை மீனாட்சி, ஒன்றுமில்லை. நான் போய் வாங்கிட்டு வரேன்டு. என்னங்க மாமா, பணம் எதுவும் இல்லைங்களா? ஆமாம் மீனாட்சி, கையில் இருக்கிற பணம் அரிசி பருப்பு வாங்குறக்கே பத்தாதட்டுக்குது. கவலைப்படாதீங்க மாமா, நம்ம ஏதாவது ஒரு வழி யோசிப்போம். ஆண்டவன் நம்மளுக்கு வழி காட்டுவேன். இப்படி ஒரு நேர சோத்துக்கும் கூட வழி இல்லாம உங்களை கொண்டு வந்து உட்கார வைப்பேன்னு நான் காத்துல கனவுலையும் கூட நினைச்சு பார்க்கல மீனாட்சி. என்ன மன்னிச்சிடு மீனாட்சி. மாமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கிறது தான். எல்லாம் கடந்து போறது தானே மாமா வாழ்க்கை. இப்ப நான் என்ன மீனாட்சி வந்துட்டு, இப்ப அவசரத்துக்கு யாருகிட்ட போய் பணம் கேட்கறதுன்னு தெரியல. மறுபடியும் போய் கவுண்டர் ஐயா கிட்ட நிக்கிறதுக்கு என்னால முடியாது. மாமா, நீங்கள் ஒன்றத்துக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமாளிக்கிற மாதிரி கொஞ்சமாக அரிசி பருப்பு, ஏதோ 2 வெங்காயம் தக்காளி, ஒரு 2 சட்டி மட்டும் வாங்கிட்டு வாங்க மாமா. அதை வச்சு நம்ம இன்னைக்கு சமாளிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமாளிச்சிடலாம் மீனாட்சி. இன்னைக்கு ஒரு நேரத்துக்கு அளவா வாங்கிட்டு வந்து என்ன பண்றது சொல்லு. ஒரு 2 நாளைக்குனாலும் வாங்கினா தானே பிள்ளைனாலும் சாப்பிடுங்க. மாமா, இப்போதைக்கு நம்ம இருக்கிறத வச்சு சமாளிப்பங்க மாமா. அதுக்கப்புறம் சாயங்காலம் நம்ம 2 பேரும் பக்கத்தில் மலையில் போய் விறக வெட்டிட்டு வந்து அந்த டீ கடைக்காரனுக்கு போட்டோம்னா ஏதோ 10-50 கொடுப்பானுங்க மாமா. அதை வாங்கி நாளைக்கு ஓட்டிக்கலாங்க மாமா. சரி மீனாட்சி, நீ சொல்றதும் சரித்த. எப்படியோ விறகு வெட்டிட்டு வந்து போட்டோம்னா ஒரு கத்திக்கு 100 ரூபா கொடுப்பேன். நான் உங்களுக்கு போய் அரிசி வாங்கிட்டு வந்து கொடுத்து போட்டு இப்பவே போய் விறகு வெட்டுறக்க ஆரம்பிக்கிறேன் மீனாட்சி. வேண்டாம் மாமா, மத்தியானத்தில் போய் விறகு வெட்டுனீங்கன்னா செல்லத்துறைக்கு வந்த நிலைமை பாருன்னு நம்மளை ஏளனமாக பேசுறக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வங்காளிகோ. அவங்க முன்னாடி நம்ம நல்லா பொழைச்சி காட்டணுங்க மாமா. நீங்கள் நைட்டில் போய் வெட்டுங்க. நம்ம 2 பேரும் போய் வெட்டுவோம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வெட்டுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு மாட்டை வாங்கலாம். சரி மீனாட்சி, இத்தனை வருஷமா பொழைக்க தெரியாம பொழைச்சிட்டுனேன்னு ரொம்ப வேதனையா இருக்குது மீனாட்சி. உண்ட சோறு தானுங்க மாமா ஏப்பம் பாரு. அப்படித்த அவி குணம் இன்னைக்கு வெளியில் வந்திருக்குது. இப்போத்தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. இத்தனை காலமா துப்பு கட்டி ஏமாளி பொழப்பு பொழைச்சிட்டுனே மீனாட்சி நானு.
விடுங்க மாமா, பழச பேசி இப்போ என்னத்துக்காக போகுது. நான் போய் விறகு எடுத்துட்டு வர்றேன். நீங்கள் போய் அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வாங்க. மக்க பசியோடு இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு சோறாக்கி போடலாம். சரி மீனாட்சி, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ பார்த்து காட்டுக்குள்ள பத்திரமா போ. மட்டையில எல்லாம் பூராங்கீரான்னு இருக்கு, எல்லாம் தட்டி பார்த்து எடு. எல்லாம் கரையானெல்லாம் முடிச்சு கிடக்கு, பார்த்து எடு மீனாட்சி. சரிங்க மாமா, நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் போங்க. அப்பாடா, மாமா வர்றதுக்குள்ளேயும் நான் அடுப்பை கூட்டி விறக பற்ற வச்சு பார்த்துட்டோம்னா இங்கேயே சோத்த வடிச்சுக்கலாம். அடுப்பில் சோறாக்கி உண்டாத்தே இடுப்பு உடைச்சாலும் வேலை செய்யறதுக்கு தெம்பு இருக்கு. மாரியாத்தா, எல்லாரும் விறகடுப்புல இருந்து கேஸ் அடுப்புக்கு மாறினாங்க. நான் கேஸ் அடுப்புல இருந்து விறகடுப்புக்கு மாறி இருக்கிறேன். என்ற நிலைமை இன்னைக்கு இப்படி கொண்டு வந்து விட்டுருக்குற. எல்லாத்துக்கும் நீதான் துணையா இருந்து எங்களை முன்னேற்றணும் கடவுளே, தாயே மகமாயி மாரியாத்தா. அம்மா, என்ன சாமி, எல்லாம் எடுத்து வச்சிங்களா? என்ன பண்ண நீங்க வீட்டுக்கிட்ட கூட்டி விட்டீங்களா? அம்மா, அதெல்லாம் நாங்கள் பண்ணியாச்சு. நீங்கள் இங்கே என்னம்மா பண்ணுறீங்க? அம்மா, நம்ம இங்கே தான் சமைக்க போகிறோமாம்மா. நீங்கள் எதுக்கு அடுப்பெல்லாம் வச்சு விறகெல்லாம் வச்சிருக்கிறீங்க? ஆமாம் சாமி, இனிமேல் நம்ம இங்கே தான் சோறாக்கி திங்க போகிறோம். உனித்தான் ஆரோக்கியமான சோறே நீங்கள் உங்க போகிறீங்கன்னு வைங்களேன். அம்மா, விறகடுப்பில் செஞ்சால் நிறைய புகையெல்லாம் வரும்லம்மா, நீங்கள் எப்படி சமைப்பீங்க? எப்படி சமைக்கிறேன்னு அம்மா சமைக்கிறத பாருங்க பிள்ளைகளா. விறகடுப்பு சோறு தின்னாத்த இடுப்பு உடஞ்சாலும் வேலை செய்யறதுக்கு தெம்பு இருக்கு. அம்மா விறகடுப்பில் சோறாக்கி உண்டதுனால தான் இன்னும் என்னால் பாடுபட முடியுது. அம்மா, அப்போ இனிமே இதுதான் நம்ம கிச்சனா அம்மா? ஆமாம் சாமி, இதுதான் நம்மளோட புது வீட்டு கிச்சனு. அம்மா, நம்ம கிச்சனும் சூப்பராக இருக்குமா. இந்த மாதிரி வெளியில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்றதும் ஒரு ஜாலி தான்மா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, எனக்கு பசிக்குதுமா. தென்னு பிள்ளைகளா, எல்லாம் ரெடி. உங்கள் அப்பா வந்தால் போகுது. சட்டியில் ஓலை கொதிச்சதுன்னா 1 மணி நேரத்தில் எல்லாம் தீ வடிச்சு எடுத்துருவேன். என்னம்மா சொல்றீங்க? 1 மணி நேரமா? ஐயோ, அவ்வளோ நேரம்லாம் என்னால் பசி தாங்க முடியாது. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. நைட்டும் சாப்பிடல. இது என்ன கேஸ் அடுப்புனா நினைச்சீங்க? வச்ச உடனே சட்டு சட்டுன்னு இறக்குறதுக்கு தீ எரிச்சு உலகாஞ்சு உல கொதிச்சு அரிசி போட்டு கஞ்சி வடிச்சு அப்புறம் தான் ஆக்க முடியும். போங்கம்மா நீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆமாம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. போங்கம்மா நீங்க. நாங்கள் போகிறோம். எங்களுக்கு 1/2 மணி நேரத்தில் சாப்பாடு வேணும் சொல்லிட்டேன் நான். ஆமாம்மா, எனக்கும் வேணும். எனக்கும் ரொம்ப பசிக்குது. சந்தியா, நீ வா, நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் எது எது எப்படி எப்படி இருக்குதுன்ட்டு. சரி கவி, வா போகலாம். ஐயோ ஆண்டவனே, மக்க பசிக்குதுங்கிறாங்களே, அவளுக்கு ஒரு சோறு போட முடியாமல் உட்காந்துட்டுக்கிறனே நான். அரிசி வாங்க போன மனுஷனி முன்னங்கானோ. நான் என்னதேன் பண்ணிட்டு. அத்தே அத்தே, வெடியால நேரத்திலேயே துணி எடுக்கிறதுக்கு போகலான்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் படுத்து தூங்க வேண்டியது. அத்தே, என்னதான் பண்றீங்க அத்தே? இந்த வந்துட்டேன் சின்ன பொண்ணு. ஆமாம், கிளம்பி கூப்பிட்டு போய் இப்போத்தான் மணவரையில் உட்கார போகுது. பேசாமல் சீக்கிரம் கிளம்பி வருன்ட்டு இல்லை, இப்போத்தான் செயலை கட்டவும் மினுக்கவும். சே சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. டேய் மாணிக்கம், ஏன்டா இப்படி தலை தெறிக்க ஒடியாடுற? என்னடா விஷயம்? சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சின்ன பொண்ணு? டேய் மாணிக்கம், என்னடா இப்படி தலை தெறிக்க ஒடியாந்துருக்குற? என்னடா நம்ம ஊரில் ஏதாவது புதுப்படம் போட்டிருக்கிறாங்களா என்ன? எதுக்குடா இப்படி காலங்காத்தாலேயே கத்திட்டு வர்ற? போ சின்ன பொண்ணு, நீ நிலம தெரியாமல் விளையாடிக்கிட்டு. என்ன இவன் நம்மளைவே கலாய்க்கிறான்? சரி, என்னந்த கேட்போம். டேய் மாணிக்கம், என்ன விஷயமாடா அக்காளை பார்க்கறக்கு இப்படி ஓடோடி வந்திருக்கிற? விஷயத்த சொல்லுடா. சின்ன பொண்ணு, நம்ம மீனாட்சி அக்கா இல்ல? எந்த மீனாட்சிடா சொல்ற? விளையாடாத சின்ன பொண்ணு நீ. நானே முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு ஓடோடி வந்திருக்கிற, நீ விளையாடிட்டு இருக்கிற. எத்தனை மீனாட்சி அக்கா இருக்கிறாங்க? உங்க நங்கையாத. என்ன மாணிக்கம் சொல்ற? என்னடா விஷயத்த சொல்லு முதல்ல. நீ சொல்ல விட்டாத்தானே முதல்ல நான் சொல்றதுக்கு. சரி கோச்சுக்காதடா. என்னடா விஷயத்த சொல்லுடா முதல்ல.
சின்ன பொண்ணு நம்ம மீனாட்சி அக்கால அவை மாமியாக்காரி விட்டுட்டு துரத்தி விட்டுட்டாங்களாமா சின்ன பொண்ணு. நம்ம மீனாட்சி அக்கா, நம்ம செல்லத்துறை அண்ணன், பிள்ளைங்க 2 பேரு எல்லாரும் நம்ம கவுண்டர் ரூட்ல தான் வந்து காலங்காத்தால பொட்டி படுக்கையோட நின்னாங்க சின்ன பொண்ணு. டேய் மாணிக்கம், என்னடா சொல்ற? வெட்ட வெடியால ஏன்டா இப்படி குண்டை தூக்கி தலையில ஓடுறேன்? நிஜமாவாடா சொல்றேன்? ஐயோ அம்மா, நிஜமாத்தான் நான் சொல்றேனுங்கம்மா. காலையில கவுண்டரையா வீட்டுக்கு வந்தாங்கம்மா, அதனால தானுங்க நான் வந்து சொல்றேனுங்க. நிஜமாத்தானுங்கம்மா. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிக்கணுங்கிற கதையா? படுவாவி, இன்னைக்கு 4 வனத்தை பார்த்துட்டானே என்ற உள்ளை ஊட்டுட்டு துரத்திட்டாளே. நல்லா இருப்பாளா அவோ? அடிப்பாவி. ஐயோ மாரியாத்தா, மகாளியாத்தா, என்ற மக 2 ஒட்ட பிள்ளைகளையும் கூட்டிட்டு நடுராத்திரியில எங்க போனாலோ, என்ன கஷ்டப்பட்டாலோ தெரியலையே. ஆண்டவனே, உனக்கே வெளிச்சம் தெய்வமே. அத்தை, இப்படி புலம்பி என்னத்தை ஆக போகுது? வாங்கத்த, நம்ம மீனாட்சி என்ன பண்றா, எங்க போனான்னு போய் பார்க்கலாமுங்கத்த. ஐயோ ஆண்டவனே, அடுத்தவீக வாழ்க்கையில மண்ணள்ளி கொட்டுறவீகெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே. என்ற மக யாருக்கு என்ன பாவம் பண்ணுனா இப்படி எங்க போனானே தெரியலையே. ஐயோ, நான் ஒருத்தி இருக்கிறதையே மறந்துட்டாளா அவோ? பாவி மகோ, இங்கினாலும் வந்திருக்கலாமே, எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ ஆண்டவனே. அம்மா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்கம்மா. அவங்க எங்கேயும் போகலீங்க. அவங்க நம்ம கவுண்டரையா தோட்டத்துல தானுங்கம்மா இருக்கிறாங்க. நம்ம கவுண்டரையா தான் அங்க இருக்கிற ஒரு வீட்லயே தங்கிக்க சொல்லி சொன்னாருங்கம்மா. அவங்க அங்கதான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, 4 ஏக்கரா குத்தகை காடும் கூட கொடுத்துருக்குறாங்கம்மா. அவங்க அங்கதான் ஓட்டிட்டு அங்கதான் இருப்பாங்க. நீங்க ஒன்னத்துக்கு கவலைப்படாதீங்க. என்னது, கவுண்டரையா காட்ட குத்தகைக்கு எடுத்து அந்த வீட்டுல தங்கி இருக்கிறாங்களா? அங்க யாருக்க போறாங்க? பாவி மக ரோசகாரி, இங்க வரக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் பண்றா. அத்தை, அதுதான் நம்ம மீனாட்சி கவுண்டர் ரூட்ல தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சல்லங்கத்த. வாங்கத்த, போய் ஒரு எட்டு பார்த்து இங்கேயே கூட்டிட்டு வந்துடலாம்ங்கத்த. அவ வரமாண்டா சின்ன பொண்ணு, அவ வரமாண்டா. அவ என்னைக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணினாலோ அன்னைக்கு நான் பேசினோ அன்னையோடு சரி. அவ வைராக்கியத்துக்கு நான் வாழ்ந்து காட்டிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பேன். வீம்புக்கே வேட்டையாடிட்டு இருக்கிறா சின்ன பொண்ணு. அவ வருவாளா? அத்தை, அதுக்காக நம்ம இந்த நேரத்துலயும் அப்படியே விட்டுற முடியுமாங்கத்த? வாங்கத்த, போய் ஒரு எட்டு பார்த்து இங்கேயே கூப்பிட்டு வந்துடலாம்ங்கத்த. வாங்கத்த. அவிகெல்லாம் இங்க வரமாட்டாங்க சின்ன பொண்ணு. அவளும் வரமாண்டா, மாப்பிள்ளையும் இங்க வரமாண்டாரு. என்ற மகம் நீ என்னென்ன கஷ்டப்படணும்னு அவ தலையில ஆண்டவன் எழுதி இருக்கிறானோ தெரியலையே. சின்ன பொண்ணு, இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த அருக்காணிய சும்மா விடக்கூடாது. கிளம்பு சின்ன பொண்ணு, அவளை இன்னைக்கு உண்டில்லின்னு பண்ணிட்டு தான் மறுவேலை. அத்தை, அத்தை சொன்ன கேளுங்கத்த, நில்லுங்கத்த. அடியே அருக்காணி, இன்னைக்குன்ற ஒண்டை அறுக்காம விட மாட்டேன்டி. ஐயையோ அத்தை, கொஞ்சம் நில்லுங்கத்த. ஐயையோ, அவசரப்படாதீங்கத்த, நில்லுங்கத்த. ஆட்டை வித்து மாட்டை வித்து அங்கேயும் இங்கேயும் கடனுடனை வாங்கி என்ற மக இப்பத்தே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா. அதுக்குள்ளேயும் படுவாவி இப்படி ஊட்டுட்டு துரத்தி விட்டுட்டாலே. நல்லா இருப்பாளா? நாசமா போனவோ. அத்தை, அத்தை கொஞ்சம் நில்லுங்கத்த. அத்தை, அத்தை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கத்த. ஏங்கத்த இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கிறீங்க? எங்கிங்கத்தே ஓறீங்கோ? அடியை சின்ன பொண்ணு, அந்த அருக்காணிய நல்லா 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்டுட்டு வந்தா தாண்டி என்ற மனசே ஆறு. நீ பேசாம வீட்டுக்கு போய், இல்லைன்னா கூட வா. அத்தை, அத்தை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கத்த. எதுக்குங்கத்த வீணா தேவையில்லாத பிரச்சனை? நம்ம முதல் போய் நம்ம மீனாட்சி பார்க்கல, வாங்கத்த. இல்ல சின்ன பொண்ணு, என்ற முள்ளை ஊட்டுட்டு துரத்தின அவளைய நல்லா நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வந்தாத்தான் என்ற நெஞ்சே ஆறு. நீ பேசாம வீட்டுக்கு போ. அடியே அருக்காணி, இன்னைக்கு நான் கேட்குற கேள்வியில நீ நாண்டுக்கிட்டு தண்டிச்சாகணும். கேட்க ஆள் இல்லைன்னு என்ற மகளை ஊட்டுட்டு துரத்தின. இத வர்ற நீர் உனக்கு. அடியே அருக்காணி, அருக்காணி வாடி வெளியில. அருக்காணி வாடி, கூப்பிடுறது காது கேக்குதா இல்லையா? வாடி வெளியில. அத்தை, அத்தை சொன்ன கேளுங்கத்த, வாங்கத்த போயிடலாம். எதுக்குங்கத்த இப்படி தெருவில் நின்று கத்திட்டு இருக்கிறீங்க? ஐயோ, எல்லாரும் பாப்பாங்கத்த, வாங்கத்த போயிடலாம்.
இங்க வர சின்ன பொண்ணு, இவளுக்கு ஆடுற ஆட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறமா என்னால வாயை மூடிட்டு இருக்க முடியாது. நல்ல 4 வார்த்தை நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டுட்டு தான் வருவேன். நீ பேசாம இரு. அடியே யாருக்கா நீ ஏடி பண்ற உன்னம்ம என்ற வேற சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இந்த ஊர்ல எவ்வளவுக்கடி தைரியம் இருக்குது? இந்த கத்து கத்திட்டு இருக்கிற ஆளுக்கு வாசல்ல நின்று. அதேனா வாமா போய் பார்க்கலாம். என்ன ஒரு நெஞ்செழுத்தம் இருந்தா அருக்காணி அருக்காணின்னு கத்திட்டு இருப்பாங்க. வாடி எவன் பார்த்து 4 அறையுட்டு அனுப்புவோம். அடைச்சி நீயா? நானும் கூட கலெக்டரோ போலீஸோ கூப்பிடுறாங்களான்னு வந்து பார்த்தேன். அடைச்சி அடியை மீனா, தெருவில் போற நாய்களுக்கெல்லாம் சோறு நம்ம போட முடியாதுடி. நம்மளுக்கு 1008 வேலை கிடக்குது. நட போய் பார்க்கலாம். யாரை பார்த்துடி நாயின? நாங்க நாய்க தாண்டி. அதனாலதான் கொஞ்சமாவது நன்றியோட நடந்துக்கிறோம். ஆனா நீ கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அடியை ஒழுங்கு மரியாதையா நாம் அடக்கி நாயம் பேசி, இல்ல உன்ற உள்ளைய துரத்தின மாதிரி உன்னை ஊருட்டே துரத்திடுவேன். ஜாக்கிரதை. என்ன அருக்காணி, நானும் போனா போகுது உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன். என்ற மகளை பண்ணாத சித்திரவாதியெல்லாம் பண்ணுனது பத்தாதுன்னு இன்னைக்கு ஊட்டுட்டே நீ துரத்தியா விட்டுருக்குற. யார் வீட்டுக்கு யார் உரிமை கொண்டாட்டது? அது என்னோட பரம்பரை சொத்து. அதனாலதான் உன்ற மகளை துரத்தி விட்ட. அவளுக்குமே இந்த சொத்துக்குமே எந்த உரிமையும் கிடையாது. அப்புறம் எதுக்கடி அவளை நான் இந்த வீட்டுல வச்சிட்டு இருக்கோன்னு? அருக்காணி, பண திமிருல கண்ணை மூடிட்டு ஆடாத. யார் ஆடுறா? நான் ஆடுறனா இல்ல உன்ற மக ஆடுனாளா? நல்ல பணக்கார பையனா பார்த்து வளைச்சு போட்டுட்டா நல்ல கால் மேல கால் போட்டு ஜம்பமா உட்காந்து நல்ல ஆட்சி ஆளலான்னு என்ற மகனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி என்ற மகனைவே எங்கிட்ட பிரிச்சதும் இல்லாம என் மேல வழி போட்டுட்டு இருக்கிறியா நீயே? இங்க வார இருக்கானி, அதுக்கு வந்தது தப்புதான். நான் நியாயம் நல்லா சொல்ல கிடையாது. தெரியாம கல்யாணம் பண்ணது தப்பு. அதுக்கு ஏதோ ஆசைப்பட்டதுக்கோ சின்னஞ்சிறுசுகோ விரும்பிச்சுக்கோ கல்யாணம் பண்ணிடுச்சுக்கோ. அதுக்கு வேண்டி இப்படி 2 குழந்தையும் உறந்து 2 பொட்ட பிள்ளை இத்தச்சோட ஆளானதுக்கு அப்புறமா நீ வீட்டு துரத்துவியா? அறிவு இருக்குதா உனக்கு? இது என்னோட வீடு, என்னோட சொத்து. யாருக்கு சொத்து எழுதி வைக்கணும், யாரை வீட்டுல வைக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நானு. மரியாதையா நீ போ. வாவு வந்து வாசல்ல நிக்குது, பொழப்பு வந்து பொடக்காலில் நிக்குதாமா. அடியை அருக்காணி, பண திமிருல அளவு கடந்து ஆடிட்டு இருக்கிற நீ. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு பாடம் எடுக்க வேண்டியதில்லை. ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போடி முதல்ல. என்னதே ஆத்து மண்ணுல உருண்டு புரண்டாலும் ஒற்ற மண்ணு தாண்டி ஒட்டு. இந்த காசு வனம் சொத்து எதுவுமே யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. இத வச்சுக்கிட்டு தானே நீ இந்த ஆட்டம் ஆடுற. அடியை அருக்காணி, இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ. இந்த காசு பணம் நகை உன்னோட சொத்து இந்த பங்களா எல்லாம் இழந்துட்டு நீ நடு தெருவில் நிப்படி. நிக்கிற காலமும் கண்டிப்பா வரு. அன்னைக்கு தெரியும் உனக்கு உறவுகளோட அருமை என்னன்னு. அப்ப தெரியும்படி என்னோட மகளோட அருமை என்னன்னு அப்ப நினைப்ப நீ. அடியே சின்ன பொண்ணு, என்னடி ஆச்சு? என்னடி பிரச்சனை? எனத்துக்கு இப்படி செல்லத்தாயி தெருவில் நின்று கத்திட்டு இருக்கிறா? என்னடி சண்டை? ஐயோ சின்னத்தாயம்மா, அதை ஏன் கேட்குறீங்க? அது ஒரு பெரிய பிரச்சனை. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் தெளிவாக சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாருங்க நீங்க. அடியே, என்னதே கோட்டையில ஒண்ணு பிறந்தாலும் போட்ட புள்ளி தப்பாதடி. யாரு விச்ச எடுக்கிறா, யாரு நடுத்தெருவுக்கு வர்றான்னு பொறுத்திருந்து வாரு. அடியே, உன்ற மகதா ஒரு விளங்காம போனவோ. இத்தனை நாள நல்ல ஜம்பமா என் ரூட்டுக்குள்ள உட்காந்துட்டு நல்ல ஆட்சி ஆண்டுட்டு உட்காந்துருந்தாளோ. இனி தெரியுமடி வாழ்க்கையோட கஷ்டம் என்ன, பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி பொழைக்கணும்னு. அப்ப இருக்குதுடி உன்ற மகளுக்கு. உட்காரக்கு ஊடுங்கூட இல்லாம தெரு தெருவ தெரிஞ்சு பிச்சை எடுத்து பைத்தியகாரியாக போராடி உன்ற மகா. அவளை போய் பாரு. இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசுன போட்டிருக்க துணி புடுங்கிட்டு ஓட விட்டுருவேன். ஜாக்கிரதை. எம்புள்ள எனத்துக்கடி தெரு தெருவா பிச்சை எடுக்கிறா, உட்காரக்கு ஊடு இல்லாம போறா. அடியே, நீயுமே உன்ற மகளும் தாண்டி பிச்சை எடுக்க போறீங்க. தெரு தெருவா பைத்தியகாரிகளை ஓட போறீங்க. என்ற உள்ளைக்கா வைத்தியம் பிடிக்கி. அடியே, ஆணவத்துல ஆடாதடி அருக்காணி, அழிஞ்சு போயிருவேன். இங்க பாருங்க, பேசாம எங்க கிட்ட வம்பு பண்ணாம இங்கிருந்து போயிருங்க. இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். அடியே, நீ போலீஸ்க்கு போன் பண்ணா என்ன, உங்க ஒப்பனுக்கு போன் பண்ணா இங்க யாருக்கு என்னடி?
ஐயையோ அத்தை, எல்லாரும் தெருவில் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அத்தை. வாங்கத்தை போயிடலாம். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பேச வேண்டாம். வாங்க, நீங்கள் எல்லாமே பேசிட்டீங்க. அடியே செல்லத்தாயி, என்னையவே அடிச்சிட்டுல நீ. உன்னையுமே உன்ற மகளையுமே என்ன பண்றன்னு பொறுத்திருந்து பாருடி. நீ என்ன புடுங்குவியோ அதை புடுங்கு, நானும் பார்த்துக்கிறேன். உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சுல்ல, ஓட்டு விட்டு துரத்தி மக பிச்சை எடுத்தாலுமே பிச்சைக்கார திமிரு குறையில் இல்லை உனக்கு. உன்னை என்ன பண்றேன்னு உன்னை 24 மணி நேரத்தில் பாருடி, அப்ப தெரியும் இந்த அருக்காணி யாருன்னு. அடியை மீனா, இந்த தெருநாயகி கிட்ட பேசினா நம்மளும் அவைகளுக்கு சரிசமமாயிருவா. நடடி போல உள்ள நாயின்னு நாய்க்கான மரியாதை ஏண்டி கெடுக்கிறேன், நன்றி கட்ட ஜென்மமே. செல்லத்தாயி, என்ன பிரச்சனைய? ஏன் இப்படி தெருவில் நின்று கத்திட்டு இருக்கிறேன்? குடும்பமானமே போகுதுடி. அடி வா, பேசாம வீட்டுக்கு போலாம். ஆமாங்கத்தை, சொல்கிறத கேளுங்கத்தை. எல்லாரும் வேடிக்கை வாங்குறாங்க. வாங்கத்தை போகலாம். அம்மா பாத்தீங்களாம்மா இந்த திமிரு பிடிச்சவளை எப்படியெல்லாம் பேசிட்டு போறான்னு. என்ற மக தெரு தெருவா பிச்சை எடுத்து பைத்தியகாரி ஆகணுமாமா. பாத்தியாங்கம்மா அந்த கொழுப்பு எடுத்து திமிரு பிடிச்சவ பேசுற நாயத்தை. அடியை செல்லத்தாயி, சூரியனை பார்த்து நாய் உழைச்சா நாய்க்கு கேடா, சூரியனுக்கு கேடா. நீ வாடி, முதல்ல வீட்டுக்கு போலாம். இப்படி தெருவில் நின்று சண்டை கட்டி ஏன் குடும்பமானத்தை காத்துல ஊதுற? எல்லாம் என்ற வயிற்றெரிச்சல் என்னால தாங்க முடியலைங்கம்மா. என்ற மகளுக்கு எப்படி ஒரு நிலைமைன்னு பார்த்தீங்களா? எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசுவோம்டி. தெருவில் நின்று குடும்பமானம் போகுது. ஆமாங்கத்தை, வாங்கத்தை போகலாம். நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டீங்களேங்கத்தை. ஏனுங்கத்தை இப்படி பண்ணுறீங்க? நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து போறது சின்ன பொண்ணு. நம்மளுக்கும் ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குதல்ல, பொறுக்கு வரைக்கும் தானே பொறுக்க முடியும். பொறுத்தவன் பூமி ஆள்வன், பொங்குனவன் காடாள்வன். வா, எதா இருந்தாலும் அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆண்டவன் ஒருத்தன் இருக்கிறது உண்மைனா அவனே வாக்கிட்டு. வா செல்லத்தாயி, போலாம். சரிங்கம்மா, எல்லாம் என்ற நேரம். வேற என்னத்த சொல்லுட்டு. ஆத்துல போட்டாலுமே அளந்து ஓடணும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? நாம்பி பொழைடினா சொன்னா கேட்டாளா மகராசி? இருக்கிற போது எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாளே. ஆனா இன்னைக்கு உட்காருக்கு இடமில்லாம எங்கெங்க சட்டி தூக்கிட்டு திரியிறா என்ற மகராசி. அம்மாளுக்கு தொல்லை கொடுக்க கூடாதுன்னு, அம்மா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டாள் அட்டக்குது. நானும் நீ எனத்துக்கு இருக்கோன்னு ஆண்டவனே. அத்தை, இப்போ எனத்துக்கு இப்படி வீதி வீதியாக பேசிகிட்டே வர்றீங்க, சும்மா இருக்க மாட்டீங்க நீங்க? என்னை என்னடி பண்ண சொல்ற? பாவி மகம் இப்படி புலம்புட்டு போட்டு போயிட்டாளே, அவளுக்கேண்டி இப்படி ஒரு நிலைமை? எனக்கு தாங்க மாட்டேங்குதுடி. இங்கே பாருங்கத்தை, இப்படி நீங்கள் வீதியில் நின்றுட்டு புலம்பிகிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிரு. அப்புறம் எல்லாரும் என்னன்னு கேட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒருத்தங்கள நம்ம நேர பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ பேசாமல் வர்றீங்களே, என்னங்கிறீங்க நீங்கள்? பேசுடி பேசு. நீ எல்லாம் என்னை பேச வேண்டிய நிலைமை எனக்கு. என்ன நிலைமை வந்தாலும் இந்த கிழவிக்கு வாய்க்கொழுப்பு மட்டும் அடங்காது. அப்படியே மண்டையில் ஒன்று போட்ட சரி. ஏய், அங்கென்னடி முணுமுணுக்கிற? பேசுடி பேசு. என்னை தேன பேசுற நீ. பேசுடி பேசு. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படியே புலம்பிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் கூட்டிகிட்டே போக மாட்டேன் பார்த்துக்குங்க. இப்போ பேசாமல் வர்றீங்களா இல்லை நான் வீட்டுக்கு போட்டா? இல்லடி இல்ல, நான் ஒன்றும் பேசல. ஏண்டி, உனக்கு நம்ம மீனாட்சி இருக்கிற வீடு எதுன்னு தெரியுமல்ல? அத்தை, அதுதான் நம்ம கவுண்டரையாவோட அந்த வடக்கால் காடுக்குதல்லங்கத்தை, அங்கே தான் இருக்கிற மாதிரி நம்ம மாணிக்கம் சொன்னேன். எதுக்கு நம்ம போய் பார்க்கலாம்ங்கத்தை. போனாத்தேன முதல்ல தெரியே. என்னது போனாதான் தெரியுமா? அப்ப உண்மையாவே என்ற மக அங்கில்லையா? அத்தை, அப்படியே போட்டேன்னு ஒன்று பார்த்துக்குங்க. இப்போ பேசாமல் வர்றீங்களே என்னங்கிறீங்க? முதல்ல போய் பார்க்கலாம் வாங்க நீங்கள் முதல்ல. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டுபிடி. எண்ணம் போன்ற வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை.
வாழ்க்கை போல இன்னும் வாழ்வது துயரமில்லை. யாரு வாழ்க்கை யாரு கையில? ஈஸ்வரா பகவானே. எங்கம்மா அப்பவும் சொல்லுச்சு, அடி நாம்பி போலேன்னு. நான் தான் கூறு கட்டவோ இத்தனை சொத்து கிடக்குதே, நம்ம மட்டும் அனுபவிச்சு என்ன பண்ண போறோம்னு எல்லாத்துக்கும் மல்லி அள்ளி கொடுத்தேன். என்னையே ஆண்டவன் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவான்னு நான் நினைக்கவே இல்லையே. மதுரை மீனாட்சி, இந்த மீனாட்சி கொஞ்சம் கண்ணு திறந்து வாரே. உனியினால் நானும் என்ற மாமனும் நல்ல முறைக்கு பாடுபட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். மதுரை மீனாட்சி, நீதான் இந்த மீனாட்சிக்கு வழி கொடுக்கணும் தெய்வமே. என்னது கடைக்கு போன மனுஷனை வேற இன்னும் காணமே. ஐயோ, மக்க வேற வசிக்குதுங்கிறாங்களே. நேத்து மத்தியான ஒரு வாசோர் உண்டது. பொழுதோடம் வயிற்றுல ஒன்றும் இல்லாமல் மக்க தூங்கிட்டாங்களே. வெடியாலையினால் ஏதாவது ஒரு வயிற்றோராக்கி போடலான்னா இந்த மனுஷனை வேற உன்னங்கானமே. தென்னாரம் முளை கொதிச்சு நாங்கள் கஞ்சி வடிச்சு சோறாக்கி மக்க சோறுங்கிறது இந்த மனுஷன் உன்னங்கானமே. இது என்ன பொழப்புன்ற பொழப்பு? மீனாட்சி, மாமா, உங்களுக்கு 100 ஐஸ் வாங்க. இப்பத்த எங்க போனவர் காணுமேன்னு புலம்பிட்டு இருந்தேன். கரெக்டா வந்து நிக்கிறீங்க, வாங்க. மீனாட்சி, இந்த கவர்ல வெங்காயம், அரிசி, பருப்பு, மிளகாய் எல்லாம் இருக்குது. அப்புறம் தக்காளி, ஒரு ஓடம், ஒரு சட்டி, ஒரு உண்டா, அவ்வளவுதான் மீனாட்சி வாங்க முடிஞ்சது. இருந்த காசுக்கு போதுமானு வாரு. மாமா, அது கிடக்குதுங்க மாமா. 4 நாளைக்கு சமாளிச்சு போடலாம். கொண்டாங்க நீங்க முதல்ல உலை ஊற்றி அடுப்பில் வைக்கல. பிள்ளை பசியோடு இருக்குது. கொண்டாங்க மாமா. மீனாட்சி, எப்படியோ ஒரு 2-3 நாளைக்கு சமாளிச்சு போடுவுள்ள. இந்த மாமன் எங்காலும் ஒரு பக்கம் வேலைக்கு போயினாலும் நான் வேணுங்கிறத வாங்கிட்டு வந்து ஓட்டுறேன். எப்படியோ ஒரு 2-3 நாளைக்கு சமாளிச்சு போடுவுள்ள. அட மாமா, நீங்க ஒன்னத்துக்கும் கவலைப்படாதீங்க. இத்தனை சாமானத்தை வாங்கிட்டு வந்து போட்டு 2 வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் சமாளிச்சு போடுறேன். நெடுங்க இருங்க, நான் போய் ஒரு குடம் தண்ணி முதல்ல மோந்துட்டு வந்து உலைய ஊற்றி வைக்கல. உலை கொதிக்கிட்டுங்க மாமா, பிள்ளை பசிக்குதுங்கிறாங்க. அப்பா மாமா, நான் போய் தண்ணி ஒரு குடம் மோந்துட்டு வந்துடுறேன். 2 கோம்பாலை எடுத்து விறகு எடுத்து அடுப்பில் வையுங்க மாமா. தீ பிடிக்கிட்டு கனலாகிட்டு வந்துடுறேன். சரி மீனாட்சி, பார்த்து பத்திரமா போ. ஐயோ கடவுளே, இந்த புகையில் இந்த அடுப்படியில் நம்மனாலேயே உட்கார முடியலையே. என்ற மீனாட்சி எப்படித்தே உட்காந்து துணி சமைக்க போறாளோ தெரியலையே. எப்படியாவது மீனாட்சிக்கு முதல்ல ஒரு கேஸ் அடுப்பு வாங்கி கொடுத்துறோன்னு. அப்பத்தே அவ சமைக்கிறதுக்கு வசதியா இருக்கு. ஆமாம், நல்லா சொன்னீங்க, வாங்க. ஏன் மீனாட்சி, அட என்ற நேலையே இந்த புகையில அடுப்படியில் உட்காரவே முடியல. நீ எப்படித்தே அன்னாடும் சமைக்க போறியோ நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மீனாட்சி. ஏன் மாமா, அடுப்படியில் உட்காந்து சோறாக்கிற கஷ்டமா இருக்குதுங்கிறக்கு வேண்டி மாசம் 1000 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வாங்கிட்டு இருந்தா நம்ம எப்படி பொழப்புத்தனத்தை கொண்டு வரதே? அதுக்கு இல்லை மீனாட்சி, உனக்கும் வேலை காலையில் சீக்கிரம் முடியி. அடுப்படி உட்காந்துட்டு எப்படி என்னாலேயே முடியல. இந்த தீயச்சகையில் உட்காரவே முடியல. நீ எப்படி தேன் சமைப்ப? இந்த மாமனும் அனுச்சிடு மீனாட்சி. அட கூறுகட்ட மாமா, இதுக்கே இப்படி புலம்பிட்டு இருந்து எப்படி வாழ்க்கையில் இன்னும் கஷ்ட நஷ்டத்தையெல்லாம் பார்க்கறதே? இவெல்லாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. இதுக்கு மேலே வர்ற கஷ்டத்தையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தயாரா இருக்கணுமாக்கு நம்முனி. அதெல்லாம் சரித்தான் மீனாட்சி. இருந்தாலும் உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் மீனாட்சி. நீ கவலைப்படாத மீனாட்சி. எப்படியாலும் பாடுபட்டு உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். வேடியால ஏமாமா என்ற வாய் கிளற. அந்த தக்காளி வெங்காயத்தையும் எடுங்க, கட் பண்ணி சாம்பார் கறியில. மீனாட்சி, நான் வேணா இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் கட் பண்ணி கொடுக்குறேன். நீ வேணா சாம்பார் வைக்கிறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணு. மாமா, இருக்கிறது ஒரு சட்டி. முதல்ல உலை ஒதுக்கிட்டு அரிசி போட்டு சோத்தை வடிப்போம். அதுக்கப்புறம் பருப்பு வேக போடுவோம். இன்னொரு சட்டி வாங்க வரைக்கும் இப்படித்தான் செஞ்சாகணும். அதனால நானே கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேற ஏதாவது வேலை இருந்தால் பாருங்க, இல்லாட்டி பேசாமல் உட்காந்துருங்க. ஏன் மீனாட்சி, ஒரே சட்டியில் சோத்தையும் வடிச்சு பருப்பையும் வச்சு ரசத்தையும் வச்சு உனக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப தொல்லை கொடுக்குறேன் நான். ஏன் மீனாட்சி? வேடியால ஏமாமா என்ற வாய் கலர்றீங்க. சித்த நேரம் பேசாம இருக்கிறீங்களா? சரி, நீ வேலை பாரு மீனாட்சி. அத்தை, இதுதான் நம்ம கவுண்டரையாவோட வடக்காலக்காட்டில் இருக்கிற ஊடு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஊடு தான் இங்கத்தை இருக்குது. இதுதான் நினைக்கிறேன்.
இப்படி குடிசை வீடு எல்லாம் கரையாம புடிச்சு கிடக்க மாட்டேக்குது. என்ற மக இந்த வீட்லயாடி இருக்கிறா? ஐயோ. அத்தை இந்த உடான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, அதுக்குள்ள எனத்துக்குங்க அத்தை இப்படி ஒப்பாரி வைக்கிறக்கு ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. பெத்த மனம் விட்டு பிள்ளை மனம் கல்லுன்னு சொன்னது சரியா போச்சே. பாவி மக என்னை இப்படி தவிக்கிட்டு போட்டு போயிட்டாளே. இந்த அம்மான்னு ஒருத்தி இருக்கிறது என்ற மக மறந்துட்டாளே. இங்கே பாருங்கத்த, இப்படியே ஒப்பேரி வச்சுட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிரும் பார்த்துங்க. முதல்ல மீனாட்சி இங்கே இருக்கிறாளான்னு முதல்ல பார்க்கலாம், முதல்ல கூப்பிட்டு பார்க்கலாம், முதல்ல அழுகிறத நிறுத்துங்க நீங்கள். சின்ன பொண்ணு, எப்படியாவது நம்ம மீனாட்சி இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் சின்ன பொண்ணு. அத்தை அதுக்கு தானே நம்ம வந்திருக்கிறோம். வந்த வேலையை விட்டு போட்டு இப்படி அழுதுட்டு இப்படி தெருவுக்கு கொண்டு இருந்தா என்ன பண்ணுறது? முதல்ல எந்திரிங்க மேலே. சின்ன பொண்ணு, இந்த வீட்டுல இருந்திருந்தா இன்னாரும் சத்தம் கேட்கணுமே சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு, ஒண்ணுமே சத்தம் கேட்க மாட்டேங்குது. இருங்கத்த கூப்பிட்டு பார்க்கலாம், எங்கால் பின்னாடி பின்னாடி இருக்கிறாங்களோ என்னமோ. அதுவும் சரித்த, இரு கூப்பிட்டு பார்க்கலாம். மீனாட்சி, மீனாட்சி, சந்தியா, கவிதா, மீனாட்சி. அண்ணி அண்ணி எங்க இருக்கிறீங்க அண்ணி? ஐயோ, என்னமாமா இது? எங்க அம்மா மண்ணியும் வந்திருப்பாங்களாட்டக்குது. ஐயோ, வெடியறதுக்குள்ளேயும் விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சோ. தெரியலையே மீனாட்சி, அவை சத்தமாட்டத்தை கேக்குது. இப்ப என்ன மீனாட்சி பண்றது? இங்க பாரு மாமா, நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டு. நம்ம எதையுமே அவைகிட்ட காட்டிக்க கூடாது மாமா. நீ வாட்டுக்கு மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துட்டு இருந்தீன்னா அப்புறம் எங்க அம்மா இங்கிருந்து வாங்க போலான்னு கூப்பிட்டே இருக்கு. அதனால நீ பேசாம சிரிச்ச முகமா இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? எப்படி மீனாட்சி என்னை நடிக்க சொல்ற? இங்க பாரு மாமா, நீ பேசாம இருந்தீனாலே போது. நான் எல்லாத்தையும் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நீ கொஞ்சம் மூஞ்சி தொங்க போடாம நல்லா இரு. மீனாட்சி, அடடே அம்மா, வாமா வாமா உட்காரு. அத்தை வாங்கத்த, வந்து உட்காருங்க அத்தை. மாமா என்ன பண்றாருங்க அத்தை? நல்லா இருக்கிறாருங்களா? அம்மா, என்னம்மா இந்நேரத்துக்கு வந்திருக்கிற? அதுவும் நாங்க இங்க இருக்கிறேன்னு உனக்கு எப்படிம்மா தெரியும்? பேத்த மனம் விட்டு பிள்ளை மனங்கல்லுங்கிற மாதிரி ஆடி பாவி மகளே, உனக்கேண்டி இந்த நிலைமை? ஏண்டி இந்த அம்மாள மறந்த? அடி ஏண்டி சொல்லாம கில்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற? அடி உனக்கு என்ன ஊடு வாசலா இல்ல? நான் என்ன செத்தா போன? அம்மா, எதுக்குமா இப்படி காலங்காத்தால வந்து ஒப்பேரி வச்சிட்டு இருக்கிற? பேசாம உட்காருமா. எனத்துக்குமே இப்ப அழுதுட்டு இருக்கிற. இப்ப என்ன ஆயிப்போச்சு? என்ன மீனாட்சி விளையாடுறியா நீ? இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, எங்ககிட்ட ஒரு வார்த்தையும் கூட சொல்லலை. எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க? என்னென்ன நாங்கள்லாம் இருக்கிறதையவே மறந்துட்டீங்களா நீங்க? ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்னங்க அண்ணி நடந்து போச்சு? ஒன்று அப்ப நோட்டில் வந்து உட்காந்துக்க முடியுமா? என்னங்க அண்ணி நீங்களும் சேர்ந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க? சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சின்ன பொண்ணு. நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அத்தை நீங்க முதல்ல அழுகாதீங்க அத்தை. என்னடி பேசுற? ஏனுங்க மாப்பிள்ள, நீங்களும் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன இல்லாம போச்சு? ஏன் எங்களை மறந்தீங்க? இப்படி அடுத்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே, நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன உங்களுக்கு? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா. உன வந்து அப்பன் வீட்டில் உட்காந்துருப்பாங்களா? கட்டி கொடுத்தா எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பொட்ட பிள்ளை பார்த்தே ஆகணும். எங்கள் வாழ்க்கை நாங்களே பார்த்துக்கலான்ட்டு தான் நாங்கள் இங்கே வந்துட்டோம். நீ ஏமா புலம்பிட்டு இருக்கிற? பேசாம உட்காருமா முதல்ல. அடி வைராக்கியத்துக்கு பிறந்தவளே, உன்ற வைராக்கியமே உன்னும் போகலையாடி. ஏண்டி என்னை இப்படி நோகடிக்கிற பாவி மகளே? அம்மா, இப்போ நீ அழுகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைம்மா. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்தா தானம்மா நாங்கள் முன்னேற முடியும். நீ முதல்ல உட்காருமா. எனத்துக்குமா நின்றுட்டு காலங்காத்தால் ஒப்பேரி வச்சுட்டு இருக்கிற? உட்காருமா முதல்ல. ஏண்டி ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமேடி நீ? அடி பாவி மகளை, ஏண்டி இங்கே வந்த? ஏண்டி நம்ம வீட்டுக்கு வரல? இந்த அம்மா என்ன செத்தா போன? அடி இப்படி பிரச்சனைன்ற போதும் கூட அப்பனாத்தான் இல்லாமையா போனாங்க. அப்புறம் நாங்கள் எனத்துக்கடி உயிரோடு இருக்கிறோம்.
அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஊனா வந்து அப்பன் வீட்டில் நின்றுட்டு இருந்தா 4 பேர் என்னம்மா சொல்லுவாங்க? எங்கள் வாழ்க்கை நாங்கள் தானம்மா வாழ்ந்தாகோன்னு 2 பிள்ளைகளை வச்சுட்டு நாங்கள் வாடுபட்டு சம்பாரிச்சா தானம்மா ஒருத்தங்கிட்ட ஒரு சொல் இல்லாமல் பொழைக்க முடியும். அதுக்கு வேண்டி இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கோணுன்னு உனக்கு என்ன விதியாடி? உனக்கு என்னடி இல்லாமல் போச்சு? அம்மா அப்பன் வீட்டு சொத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தா நல்லாவாம்மா இருக்கு? 4 பேர் தான் என்னதான் சொல்லுவாங்க சொல்லு. நாங்களும் 4 பேர்த்துக்கு மத்தியில் கௌரவமாக வாழ்ந்து காட்டணுன்னு தானம்மா இங்கே வந்து உட்காந்துட்டோம். ஏம்மா அது ஒரு தப்பாம்மா? அம்மா நம்மளும் கஷ்டத்தோட நம்ம பிள்ளைகளை வளர்த்துனா தன்மை நம்ம பிள்ளைகளுக்கும் கஷ்ட நஷ்டம் தெரியும் இந்த காலத்தில். அப்புறம் நம்ம எப்படி வளர்த்தனோம், நம்ம எப்படி முன்னுக்கு வந்தோங்கிறது அது பிள்ளைகளுக்கு தெரிஞ்சதுனா தான் அதுகளும் நல்ல முறைக்கு வளருங்க. சும்மா நம்ம சொத்து இருக்குது அது இருக்குதுன்னு அப்ப நோட்டில் வந்து உட்காந்துட்டு அதை மீதியும் பண்ணிட்டு இருந்தால் அந்த பிள்ளைகளும் கெட்டு போயிரும்மா. அதனால நல்லா யோசிச்சு பார்த்து போட்டு என்னானாலும் சரி நம்ம வாழ்க்கை நம்மளே பார்த்துக்கலான்னு நாங்கள் இங்கே வந்துட்டோம்மா. உங்களோட பேசி ஜெயிக்க முடியுமா? மகராசி நல்லா இருந்தீங்கன்னா சரிடி. அடி அதுக்கு வேண்டி இப்படி வந்து உட்காரணுமாடி? ஏண்டி ஒரு 10 நாளைக்கு எங்காலும் ஒரு வாடகைக்குனாலும் நல்ல வீடு பார்த்து ஒரு வீடு கட்ட வரைக்கும்னாலும் அம்மா கிட்ட வந்திருக்கலாமேடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இப்போ என்னம்மா ஆகிப்போச்சு? நீ பேசாம இரு. நீயே போது எல்லாத்துக்கும் பரப்பி விட்டுருவேன். கொஞ்சம் அழுகிறத நிறுத்து நீ. ஏன் மீனாட்சி, 1.5 ஞாயிற்றுலையே நான் வர்றேன். உனக்குன்னு இருக்கிற பங்குனால் உனக்கு கொடுக்காமையே போயிடுவேன் நாங்கள் சொல்லு. அதை நாள் நீ வாங்கிட்டு உனக்குன்னு காடுக்குதல்ல மீனாட்சி, அதை வாங்கிட்டு அதில் வாடுபட வேண்டியதுதானோ? இப்படியே நீ இங்கே வந்து கவுண்டரைய வீட்டில் உட்காந்துருக்குறீங்கோ? அதுக்கு இல்லைங்க அண்ணி, நாங்கள் வந்த உடனே அங்கே வந்து நின்னோம்னா அங்கே வந்து சொத்தை பிரித்து கேட்குறோன்னு 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அண்ணி. நாங்கள் நல்ல முறைக்கு யாருக்கிட்ட ஒரு சொல்லு வாங்காமல் பொழைச்சி காட்டணுன்னு தாங்க அண்ணி இங்கே வந்துட்டோம். நீங்களாலும் புரிஞ்சுக்குங்க அண்ணி. அதெல்லாம் சரித்தான் மீனாட்சி, அதுக்கு வேண்டி நீங்கள் கஷ்டப்படுறத நாங்கள் எப்படி கண்ணார பார்த்துட்டு இருக்குட்டு சொல்லு. அண்ணி உடஞ்சி போகிறத விட வளைஞ்சு போகிறது எத்தனையோ மேலுங்க அண்ணி. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவே எடுத்துட்டேன். என்ன ஆனாலும் சரி எங்கள் வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க அண்ணி. நாங்களும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்லா வாழ்ந்துருவோம். ஆமாம் சின்ன பொண்ணு, எங்கனால இதுக்கு மேலே யாருக்கும் எந்த கஷ்டம் வேண்டான்னு தான் நாங்கள் இப்படி ஒரு முடிவே எடுத்துட்டோம். சரி என்னமோ பண்ணுங்க, உங்கள் விருப்பம். இதுக்கு மேல் நான் நீ என்ன சொல்லிட்டு நீங்கள் வரா போனால் கிறகம் தொலையுது என்ற வேட்டிகளினால் நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதுனால எங்கூட இருக்கட்டு. நீங்கள் என்னமோ வாடுபடுங்க, பணம் காசு சம்பாதிங்க, என்னமோ பண்ணுங்க. நான் என்ற வேட்டிகளினாலும் கூட்டிகிட்டு போகிறேனே. ஐயோ அது எப்படிம்மா? பிள்ளைங்க அங்கே வந்து இருந்ததுன்னா அப்புறம் நம்ம அம்மா அப்பா எப்படி கஷ்டப்படுறாங்க, நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறோங்கிறது பிள்ளைகளுக்கு எப்படிம்மா தெரியே? அது ஏதோ லீவ் விட்டால் 4 நாளைக்கு வந்து இருக்குட்டு, அப்புறம் நானே வரேன்னுடு. நீ என்ன தாண்டி சொன்ன கேட்க போகிறேன் என்ற வேத்தியில் நான் கூட்டிகிட்டு போய் தாண்டி அவன் நீ வர போனால் இங்கேயே கடம். அதுகளும் ஏண்டி உங்களோட சேர்ந்து கஷ்டப்படுது? அம்மா இந்த காலத்தில் எந்த பிள்ளைகளுக்குமா கஷ்ட நஷ்டம் தெரியுது? எந்த பிள்ளையுமா அப்பனாத்தா வேச்சு கேட்டு நடக்குதுகோ? நம்ம எப்படி கஷ்டப்படுறோங்கிறத கூடந்து பார்த்தா தான்மா அதுகளுக்கு புரியும். அதனால அதுக்கு எங்கு கூடவே இருக்கட்டு. ஒரு 4 நாளைக்கு 10 நாளைக்கு லீவ் விட்டால் வேணா வந்து இருக்கட்டுமா, அதோட சரி. உங்கூட பேசி ஜெயிக்க முடியுமாடி? நீ என்னமோ மன்னித்தோல என்ற வேத்தி எங்க? இருமா கூப்பிடுறேன். சந்தியா, கவிதா இங்க வாங்க சாமி, அம்ச்சி வந்திருக்கிறாங்க பாரு. அம்மச்சி அம்ச்சி அப்ச்சி என்ன பண்றாங்க? அம்ச்சி நல்லா இருக்கிறாங்களா? எப்பங்க அம்ச்சி வந்தீங்க? அடி தங்கங்களே, இந்த நிலைமையிலையும் கூட அம்ச்சி அப்ச்சி பத்தி கேக்குதுகளே என்றது அங்கங்கோ. ஆத்தாளாட்டவே இருக்கிற ஆளுகளே. அடி உங்க அம்மாதே வைராக்கி காரினா நீங்கேண்டி ஒரு வார்த்தை சொல்லல? இந்த கிழவிக்கு ஒரு போன பண்ணிருக்கலாமே. அடி சந்தியா. அம்ச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு அழுகிறீங்க? அழுகாம இருங்க அம்ச்சி. ஏன் சந்தியா, உங்கள் அம்மாலாட்டவே நீங்களும் இந்த அத்தை மாமன் அம்ச்சி எப்சியெல்லாம் இருக்கிறதையவே மறந்துட்டீங்க? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க அத்தை. அம்மா தான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நாங்கள் எதுவும் சொல்லலைங்க அத்தை. ஏன் மீனாட்சி, பிள்ளைகளையும் கூட மிரட்டி வச்சிருக்கிற நீ ஏன்? ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அண்ணி. ஆமாம் ஆமாம், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லைன்னு தான் இத்தனை தொலைக்கு வந்து நிற்கிது. நீ என்னமோ வன்னித்தோலை, நான் என்ற வேத்தியில் கூட்டிகிட்டு போகிறேன்.
அம்மா ஒரு 2 நாள் போகட்டும்மா, அப்புறம் நானே கூட்டிட்டு வரேன். இப்போ கூட்டிட்டு போக வேண்டாம்மா. என்னடி பேசுற நீ? வெடிஞ்சா நோம்பி என்ற வேத்திகளுக்கு ஒரு துணிமணி எடுத்து கொடுத்து சந்தோஷமா பொங்க வைக்கலான்னு நினைச்சனே. அடி பாவி, இப்படி ஆகி போச்சே எல்லாமே. ஐயோ அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா. இந்த வருஷம் பொங்கலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீ விடுமா, எல்லாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எள்ளுதே என்னைக்கு காயுதுன்னா எலி புழக்க ஏண்டி காயோன்னு? நீ என்னமோ வண்ணு, நான் என்ற வேத்தியில் கூட்டிட்டு போறேன். ஆமாம்மா ப்ளீஸ்மா, நான் அம்ச்சி கூடவே ஊருக்கு போறேம்மா, ப்ளீஸ்மா. ஆமாம் மீனாட்சி, நாங்கள் பிள்ளைகளினாலும் கூட்டிகிட்டு போகிறோம். நீங்களும் காலையில் வாங்க, உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்தோம். நீ என்னமோ இப்படி பேசுகிற? இல்லைங்க அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அண்ணி. அடியை மீனாட்சி, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசின இந்த அம்மால உயிரோட பார்க்க முடியாது சொல்லிட்ட. நீ என்னமோ பண்ணித்தோலை, என்ற வேத்தியில் கூட்டிகிட்டு போகிறேன் நான். அம்மா சரிம்மா, கோவப்படாதீங்கம்மா, கூட்டிகிட்டு போங்க. நான் இன்னொரு வாரம் போகட்டும்மா, அப்புறம் வரோம். நீ என்னமோ வண்ணு. சந்தியா கவிதா நடங்கடி தங்கங்களே, நம்ம போகலாம். உங்கள் அம்மா என்னமோ வந்துட்டு. மீனாட்சி அண்ணா, எதுக்கு இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்களேன். இங்கிருந்து ஏன் கஷ்டப்படோன்னு நம்ம வீட்டுக்கே வந்துருங்களேன். இல்லை சின்ன பொண்ணு, எங்கனால யாருக்கும் ஒரு தொல்லையும் வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ போயிட்டு வா. இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். நான் போயிட்டு வரேன் மீனாட்சி, போயிட்டு வரேன்ன. மாமா, அட உங்களத்தேன் மாமா, அட மாமா உங்களத்தேன். அட நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறேன், நீங்க பாட்டுக்கு என்னத்தையோ யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. அட மாமா கூப்பிடுறத காது கேக்குதே இல்லையா? என்ன புள்ள, என்ன சொன்ன? இது சரியாத்தான் போச்சு. ஏன்னு சொன்னையா? அட மனுஷா, ஏன் நினைப்புல இருக்கிறீங்க? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறேன், என்னத்தான் மாமா இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? எனக்கு வேற என்ன நினப்பு மீனாட்சி வரப்போகுது? எப்படியோ இன்னைக்கு ஒரு பொழுது ஓட்டி போட்டோம். நாளைக்கு சோத்துக்கு என்ன மீனாட்சி பண்றது? அடுத்த துணி என்ன பண்றது? எங்க வேலைக்கு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்ன பண்றதுன்னே ஒன்றும் புலப்பட மாட்டேங்குது மீனாட்சி. அட மாமா, திடீர்னு என்ன குழந்தையாட்டம். அட எல்லாம் இருக்கிறதே, அதுக்கு வேண்டி இப்படி மூஞ்சி தொங்க போட்டு கொண்டிருந்தா உனி எல்லாம் மாறவா போகுது? அதுக்கு இல்லை மீனாட்சி, கையில் ஒரு 10-50 இருந்தாலும் கூட தெரியாது. 10 பைசா கையில் இல்லாமல் கண்ணை மூடுனா தூக்கமே வர மாட்டேங்குது. வெடிஞ்சா பால் நாள் வாங்கணும், மக்களுக்கு என்னால் வாங்கி கொடுக்கணும். சோத்துக்கும் கூட வாங்குறதுக்கு பணம் இல்லாமல் என்ன மீனாட்சி பண்ணுறது? அதான் எங்கே வேலைக்கு போகல, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அட அவ்வளவு தானே மாமா, நம்ம இன்னைக்கு மட்டும் நினைச்சா வாத்தோம். ஏதோ நம்ம கையில் இருந்தது 2 சட்டினாலும் 2 பருப்பு அரிசினாலும் வாங்கி இன்னைக்கு பொழுது ஓட்டலையா? அப்படித்தான் வெடிஞ்சா ஆண்டவனே வழிகாட்டுவோம் பாருங்க. ஆண்டவன் வழிகாட்டினாலும் நம்ம வழியை தேடித்தானே மீனாட்சி ஆகும்னு. சும்மா இங்கே வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு நானு? மாமா மொள்ள தேனை முன்னேற முடியும். ஏதோ ஒன்று யோசிப்பு முடுங்க மாமா. பேசாம நான் சொன்ன மாதிரி மலையில போய் விறகு வெட்டிட்டு வரலாம் மாமா. இன்னைக்கு பிள்ளைகளும் இல்லை, 2 பேரும் போனோம்னா ஆளுக்கு 4 செம வெட்டி போடலாம். மணி 7 தான் மாமா ஆச்சு, கரெக்டான நேரம். நல்லா இருட்டாயிருச்சு. வா மாமா போலாம். அட நானும் அதைத்தான் புள்ள நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் விறகு வெட்டுற கொடுவாள் வேணுமே. நான் என்ன பண்ணிட்டு இது எங்கே போய் கேட்குட்டு? அட அவ்வளவு தானே மாமா, நம்ம மாணிக்கத்துக்கிட்ட சொன்னா அவங்க கொண்டு வந்து கொடுக்க போறேன். கவுண்டரையே நம்மளுக்கு உட்காரக்கே ஊடு கொடுத்தாராமா, அருவாள் கொடுக்க மாட்டாரா? ஏன்னு மாமா நீங்க? ஆட இந்த யோசனை எனக்கு தோணாம போச்சே. இந்த யோசனை தோணியிருந்தா நான் அப்பளையாவே போயிருந்திருப்போம். சரி மீனாட்சியானா, சரி மீனாட்சி, நான் இப்பவே போய் மாணிக்கத்துக்கிட்ட கொடுவாளை வாங்கிட்டு போய் 4 செம வெட்டி போட்டுறேன். மாமா அந்த பிள்ளைகளும் இல்லையல்ல, அப்புறம் என்ன மாமா? நம்ம ஆளுக்கு ஒரு கொடுவாளை வாங்கிட்டு போனோம்னா 2 பேரும் சேர்ந்து வெட்டினோம்னா ஆளுக்கு 4 செம்மையாச்சு. பின்னும் 2 நாளைக்கு சேர்த்து சமாளிச்சு போடலாம். கொண்டு போய் முருகாங்கடையில் போட்டோம்னா கட்டைக்கு 200 ரூபா கொடுத்துருவானவன். வேண்டாம் மீனாட்சி, இந்த ராத்திரி நேரத்தில் அந்த புதையில் அந்த முள்ளுக்குள்ள நீ எங்க வர்ற? நானே போயிட்டு வந்துடுறேன். நீ பேசாம வீட்டுல இரு மீனாட்சி, நான் ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுறேன். ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி மாமா, என்ற மாமன் இருக்கிற இடமே எனக்கு அயோத்தி. மீனாட்சி, அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாத்தே இருக்கு. முதல்லையே என்ற நேர நீ ஒரு வாடு கஷ்டப்படுற.
உன்னை இது வேறயா? இந்த ராத்திரி நேரத்துல அந்த முள்ளுக்குள்ள புதையில் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை மீனாட்சி. நீ இங்கேயே இரு, நான் ஒரு 2 மணி நேரத்துல வந்துடுறேன், சரியா? அதெல்லாம் முடியாது மாமா. நம்ம 2 பேரும் சேர்ந்துதே எந்த கஷ்டமா இருந்தாலும் ஜமாளிக்கணும். நானும் உங்க கூட வருவேன், நீங்க பேசாம வாங்க. இப்ப நீங்க வரல அப்புறம் நீங்க போகவே வேண்டாம். நீ சொன்னா கேட்கவா மீனாட்சி போற? சரி நாடா, ஆனா போற வழியில கொடுவாள் வாங்கிட்டு போலாம். சரி மாமா, வாங்க போலாம். சொல்லுங்க மாமா. மீனாட்சி, நீ ஒன்றும் விறகு வெட்ட வேண்டாம் புள்ள, அப்படி உட்காந்துக்கோ. நான் வெட்டி வெட்டி போடுறேன், நீ எடுத்து அடுக்கி அடுக்கி நல்ல செமையா கட்டி வை, சரியா? அதெல்லாம் விறகு வெட்டுனேன்ற கையெல்லாம் ஒன்றும் ஆயிராது மாமா. எல்லாம் விறகு வெட்டின கைதான். நானும் வெட்டுறேன், நடங்க. சீக்கிரம் சட்டு போட்டுன்னு வெட்டிட்டு நேரமே காலமே வீட்டுக்கு போகலாம். என்னால் 12 மணி ஆகி போச்சுன்னா என்னால் யானை வந்ததுன்னா பயமாக வேற கிடக்குது. மீனாட்சி, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரணமாக கிடையாது. கருவேல மரமாக்கு முள்ளு நிறையா இருக்கு, கையெல்லாம் உறிஞ்சு போயிரு மீனாட்சி. நீ போட்டாட் நான் சொல்றது கேளு. நான் வெட்டி வெட்டி போடுறேன், நீ எல்லாத்தையும் எடுத்து அடிக்கடிக்கு நல்லா விறகு சமை நல்லா கட்டி வச்சின்னா சரி. இங்கே வாரு மாமா, எதுவாக இருந்தாலும் 2 பேர் சேர்ந்து செய்கிறதுன்னு தான் முடிவு பண்ணி வந்திருக்கிறோம். பேசாமல் ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சி வெட்டினோம்னா 4 செமையாச்சு போயிடலாம். பேசாமல் நீங்கள் அந்த பக்கம் போய் வெட்டுங்க, நான் இந்த பக்கம் வெட்டுறேன். இங்கே வேறு மீனாட்சி, நான் சொல்றது சொல்லிட்டேன். அப்புறம் கை காயமாயிருச்சு, அப்புறம் எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். கை காயமாயிரு காலு வலிக்குன்னு பார்த்துட்டு இருந்தால இது எப்படி முன்னேறது வாழ்க்கையில்? ஆட மாமா, நீ சீத்த ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சி வெட்டுவா. சரியானா நீ அளவா வெட்டு மீனாட்சி, நான் பாத்துக்கிறேன். ஏன் மாமா, நானும் கூட வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமாக்குன்னு நினைச்சேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது போங்க. மரமெல்லாம் இன்னும் முத்துலி இல்லை மீனாட்சி, அதனால உனக்கு அப்படி தெரியுது. அதுக்கு வேண்டி நல்லா ஓங்கி ஓங்கி வெட்டி கை வலி பிடிச்சிட போகுது, கொஞ்சம் அளவா வெட்டு. அதுக்கு சொல்லல மாமா, இப்படின்னு கண்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரத்துலயே வந்திருந்தோம்னா இன்னும் 10 செமை சேர்த்து வெட்டி இருந்திருக்கலாம் போங்க. ஆமா மீனாட்சி, நானே அதைத்தான் நினைச்சேன். அந்நாடும் 10 செமை வெட்டி கொண்டு போய் போட்டோம்னாலே நம்மளுக்கு போதும் மீனாட்சி. நானே அப்படின்னு தான் நினைச்சேன். மீனாட்சி, நீ இந்த கொடுவாள் 2த்தையும் எடுத்துக்கோ, விறகு சமையலை நான் எடுத்துக்கிறேன், சரியா? ஏன் மாமா, கொடுவாள் எடுத்துட்டு போறதுக்கு தான் நான் வந்தனாக்கு. நீ சொன்ன கேட்கவா போறவுள்ள? சரி, நீ அளவா ஒரே செமை எடுத்துக்கோ, நான் எடுத்துக்கிறேன். சரி மாமா, ராத்திரி நேரம் சீக்கிரம் போலாம், எடுங்கோ. மீனாட்சி, பார்த்து மொல்ல போவுள்ள, எங்காலு கல்லு தடுக்கி விட்டுற போகுது. முள்ளு இருந்து செருப்புல போதக்கணும் ஏத்திட்டு போகுது மீனாட்சி, பார்த்து மொதுவா போ. அதெல்லாம் நான் பார்த்து பத்திரமா போயிடுவேன். நீங்க முதல்ல கீழே பார்த்து வாங்க. ஏமாமா, இந்த முருகானெல்லாம் இப்போ ரொம்ப கொள்ளையடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்ககிட்ட கொண்டு போய் போடுற நேரம் வண்டிக்காரன் எவனாலுக்கு போட்டாலும் கூட ஒரு 10 ரூபாய் எச்சா கிடைக்கி. போடலாம் மீனாட்சி, முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கொண்டு போய் போடுவோம். வண்டிக்காரனுக்கெல்லாம் போட்டு அவனங்கால ஏமாத்திட்டு பணத்தை கொடுக்காம போயிட்டான்னா நம்ம என்ன பண்றது? அதுவும் சரித்தே மாமா, கூட இருந்தவைகளையே நம்ப முடியல, உன்னைய அடுத்தவைகளை எப்படி நம்புறது? சரி வாங்க, சட்டு போட்டுன்னு ஊடு போய் சேரலாம். பார்த்து மொல்ல போவுள்ள, என்ன இத்தனை வேகமா போற? என்ன மாமா, அண்ணன் நட ஓட்டிருக்காம சீக்கிரம் வாங்க. என்ன செல்ல தாயி, பிள்ளைகளுக்கு என்னாலும் வைத்து கொடுத்தியே இல்லையா? அதெல்லாம் அப்படியாவே கொடுத்துட்டுனுங்கோ. நோம்பி நாள் இப்படி எனத்துக்கு மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துக்கிற செல்ல தாயி, இப்ப என்ன ஆகி போச்சு? இதுக்கு மேல உன்னை என்ன ஆகும்னு? எல்லார் வீட்லயும் பொங்கலுக்கு எல்லாம் பூசம் வலிக்கும் கோலம் போடம் எல்லாம் எப்படி பொங்க வைக்க ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. என்ற மகன் என்ன பண்றான்னு தெரியலையே ஆண்டவனே. அத்தை, உடனே அழுகிறக்க ஆரம்பிச்சிடாதீங்கோ. நம்ம மீனாட்சி தான் நம்மளும் கூப்பிட்டோம், அவ தான் வரமாட்டேன்ட்டா. அதுக்கு ஒன்று என்ன பண்ணுறது? நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பிள்ளைகளும் பொக்குன்னு போயிடுவாங்கல்லோ. அதானோ, இப்படியே அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்து எனத்துக்காக போகுது செல்லத்தாயி. அவளுக்கு கிடக்குறாளுவா. ஆண்டவனே நம்மளுக்கு துணை, நல்லவங்களுக்கு என்னைக்கும் ஆண்டவன் துணை இருப்பேன். பேசாம பிள்ளைகளை கூட்டிட்டு போய் தூங்க வை போ. எப்படித்தே என்ற உள்ள கேடு நினைக்கிற கவலைகளுக்கு மனசு வந்துச்சுன்னே தெரியலையே ஆண்டவனே. எல்லா வீட்லையும் பொங்க வைக்கிறாங்க, என்ற மகன் மட்டும் ஒருத்தி அனாதியாட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாளே, வரவும் மாட்டேங்கிறாளே. நான் என்னதேன் பண்ணிட்டே?
அத்தை அவி பொங்க வைக்கலின்னா என்ன நம்ம பிள்ளைகளும் இங்க இருக்குது நம்மனாலும் பொங்க வச்சு சாமி கும்பிட்டாத்தானே ஆகு. என்ற மக ஒரு தீமங்க அனாதியாட்டு உட்காந்துட்டு கஷ்டத்துல இருக்கிற போது எனக்கு என்ன பொங்க வேண்டி கிடக்குது. இந்த வருஷம் பொங்கலும் வைக்கிறது இல்ல, ஒன்றும் வைக்கிறது இல்லை. ஆமாங்கற, இது நல்லாத்தே இருக்குது. உன்ற மகளை வர சொன்னா வந்தாத்தேன் ஆகு. எனத்துக்கு வெட்டி வீம்புக்கு அங்க உட்காந்துருக்கோன்னு கேக்குறேன் நானு. ஏன் நம்மள இல்லாமையே போயிட்டோம், இங்க வந்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க, வர வேண்டியதுதானா? அவ வந்தாலும் சரி வரலினாலும் சரி, என்ற மக என்னைக்கு சந்தோஷமா 4 பேர்த்து போல இருக்கிறாளோ அன்னைக்குத்தான் நான் பொங்க வைப்பேன். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டு பார்த்துக்குங்க. அம்ச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அம்ச்சி, நாங்களே சந்தோஷமாக தான் இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கலாங்க அம்ச்சி. அம்மா வந்தால் வருது, வராட்டி அங்கேயே இருக்கட்டும். இப்போ என்ன? அப்படி போடுடி என்ற சந்தியா குட்டி. இல்ல இல்ல, யார் என்ன சொன்னாலும் சரி, என்ற மக வராம நான் பொங்க வைக்க மாட்டேன். இந்த வருஷம் நம்மளுக்கு நோம்பியே இல்லை பார்த்துக்கோ. சரி ஒன்று பண்ணுவோம் மத்த, அவை வேணா இங்கே வராட்டி போயிட்டு போகிறாங்க. நம்ம எல்லாரும் மீனாட்சி வீட்டுக்கே போய் அங்கேயே பொங்க வச்சு கொண்டாடிட்டே இன்னும். அவி வரமாட்டாங்களாம்மா, இங்க நம்ம போறதாம்மா. ஏன் அவி இங்க வந்தா என்ன வந்துருதாம்மா? நீ பேசாம உன்ற வேலைக்கு போய் பாரு சின்ன பொண்ணு. இல்லைங்க மாமா, நம்ம மீனாட்சி தான் ஏதோ வருத்தத்தில் பேசுகிறா, நம்மளும் அப்படியே விட முடியாதில்லைங்க மாமா, அதனால தான் சொன்னனுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சின்ன பொண்ணு. அவிகளுக்கு இருக்கிற அதே ரோசம் நம்மளுக்கு இல்லாமையே போச்சு. அவி என்னைக்கு பொழைச்சு நல்ல முறைக்கு வருவாங்களோ வருட்டு. அதுக்கு வேண்டி நம்ம இடத்துக்கு பொங்கல் கொண்டாடாம இருக்கோன்னு உங்க ஒத்த கிடக்குறா. நீ போய் வெடியாலத்துக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு போ. சரிங்க மாமா, நான் நீங்கள் சொன்னபடியே பண்ணிடணுங்க. இங்க வேற செல்லத்தாயி, உன்ற உள்ள யாரும் அங்கிருந்து கஷ்டப்பட சொல்லல. பேசாம இங்க வந்து எல்லாத்தையும் சாமி கும்பிட்டு போக சொல்லு. நீ போய் பொங்க வைக்கிறதுக்கு சின்ன பொண்ணு கூட உதவியா இருப்போ. நான் என்ற மக வரமாட்டேன். எல்லாம் என்னமோ பண்ணுங்க. இங்க வாரு செல்லத்தாயி, இத்தனை மாடு கண்ணுகளை வச்சுட்டு வருஷத்துக்கு ஒருக்கா பட்டியல பொங்க வைக்காம நல்லா இருக்காது. எனக்குன்னா வருத்தம் இல்லாமையா இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா ஆகுமா? முடிஞ்சா நாளைக்கு ஒரு எட்டு போய் கூட்டிட்டு வர வழி பாரு. வரலினா பட்டியல பொங்க வைக்கிற நீ, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு, உங்க ஒத்த கிடக்குற அப்படித்தான் சொல்லுவா. நம்ம எல்லாரும் போனா அவளும் வந்துருவா. நீ போய் நாளைக்கு பட்டியல் பொங்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து போய் நேரமே காலமே தோட்டத்துக்கு போயிடுவோன்னு வெடியாலேயே. சரியா? சரிங்க மாமா, அப்படியே கண்டிப்பாக பண்ணிடணுங்க. ஆமா, உன்ற கவண்டன் எங்க உன்னங்கானா? எப்ப பார்த்தாலும் தீராது அவனுக்கு. ஒரு நோம்பி நொடி கிடையாது, ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது, எங்க வேணாலும் திரிய வேண்டியது. இல்லைங்க மாமா, ஃபோன் பண்ணாருங்க, வந்துட்டு இருக்கிறாருங்களாம்மா, வந்துருவாருங்க. இங்க வார் செல்லத்தாயி, நான் அவ்வளவுதான் சொன்னதை சொல்லிட்டேன். பேசாம பிள்ளைகளை கூட்டிட்டு போய் நேரமே காலமே படுத்துங்க. வெடியால 6 மணிக்கு தோட்டத்துக்கு போயிடுவோன்னு. அப்போ மாடுகண்ணெல்லாம் கழுவி பட்டியல் பொங்க வைக்கிறதுக்கு நேரம் கரெக்டா இருக்கு. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? என்ற மக கிடக்குற அங்க இவளுக்கு பட்டியல பொங்க வைக்கணுமாமா. நான் சொல்றது சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன்ற விருப்பம். நீ என்னமோ பண்ணிட்டு போக. நீ என்னமாம்மா இது? கடையில் ஒருத்தரையுமே காண மாட்டேன் தெரியுது. அதான் மீனாட்சி, நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்நேரத்துக்கே கடை இழுச்சாத்திட்டு போயிட்டான்னாட்டுக்குதான் அந்த கூறுகட்டவன். அவைகளை பேசுறதெல்லாம் தப்பு மாமா. வெடிஞ்சா பட்டி நோம்பி அவனுக்கு இருப்பானுங்களா, அப்புறம் அவனுக்கு வேலை பார்க்கறக்கு போயிருப்பானுங்களோ. அதுவும் சரித்தான் மீனாட்சி. எதுக்கு நீ நில்லு, நான் அந்த பக்கம் போய் சத்தம் போட்டு பார்க்குறேன். டேய் முருகா, டேய் முருகா, இருக்கிறியாடா கடையில? முருகா, டேய் முருகா. என்ன மீனாட்சி, இவன் கடை சாத்திட்டு போயிட்டான்னு அர்த்தம் தெரியுதட்டக்குது. ஐயையோ, இப்போ என்ன பண்றது? அதே மாமா தெரியல, இருங்க இன்னொருக்கா கூப்பிட்டு பார்ப்போம். முருகா, அடே முருகா, முருகா. அடடே, செல்லத்தோர் ஐயா, மீனாட்சி அம்மா நீங்களா? ஐயா வணக்கம்ங்க ஐயா, வாங்க ஐயா. என்னங்க ஐயா இந்த நேரத்தில் தலையில் விறகு சுமையோட நிற்கிறீங்க? ஐயா சொல்லுங்க ஐயா, என்னங்க ஐயா வேணும் உங்களுக்கு? அட முருகா, ஒன்றும் இல்லை, பதட்டப்படாத. இப்போ என்னத்துக்கு இத்தனை அவசரப்பட்டு நாய் பேசுகிற? ஒன்றும் இல்லைடா முருகா. ஐயா சொல்லுங்க ஐயா, இந்த விறகெல்லாம் வீட்டில் கொண்டு போய் போடுறதுங்களாங்க ஐயா? கொண்டாங்க ஐயா, நான் கொண்டு போய் போட்டுறேன். ஆட அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமாப்பா. உன்ற கடைக்கு விறகு வேணும்னா நீ இந்த விறகு வச்சுக்கோ. நான் உங்கள்கிட்ட விற்று போட்டு போயிடலான்னு தான் வந்தேன்டா முருகா. ஐயோ ஐயா, என்னங்க ஐயா சொல்றீங்க? என்ற கடையில் விறகு விற்று போட்டு போகலான்னு வந்தீங்களா? ஐயோ என்னங்க ஐயா சொல்றீங்க? கொண்டாங்க ஐயா முதல்ல. அடே அடே, பதட்டப்படாதடா, முதல்ல பேசாம இருடா. உனக்கு வேணும்னா இந்த விறகு வாங்கிட்டு எனக்கு காசை கொடுறா. ஐயா நீங்களே சொல்ற போது நான் வேண்டானா சொல்லுவேன். கொண்டாங்க ஐயா.
டேய் முருகா ஏதோ பார்த்து போட்டு கொடுடா, எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுத்துடாத. ஐயையோ ஐயா, அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேனுங்க ஐயா. இருங்க ஐயா, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். எப்படி பறந்தடிச்சிட்டு ஓடுறான்னு பார்த்தியா மீனாட்சி? நம்ம முருகான் என்னைக்குமே நம்மளை ஏமாத்த மாட்டேன். அப்படியெல்லாம் இந்த காலத்தில் ஒருத்தரையும் நம்பக்கூடாது மாமா. எனத்துக்கு பணத்தை கொடுத்தான்னு எண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஐயா இந்தாங்க ஐயா, இதில் 2000 ரூபாய் இருக்குதுங்க ஐயா. நீங்களே கொண்டு வந்து போட்டதுனால உங்களுக்கு 500 ரூபாய் சேர்த்தியே கொடுத்துருக்குறனுங்க ஐயா. நான் யாரையும் ஏமாத்தலிங்க ஐயா. சரி சரி நல்லது முருகா, நான் போயிட்டு வரட்டுமா? ஐயா இருங்க ஐயா, ஒரு கிளாஸ் டீ போடுற குடிச்சு போட்டு போங்க ஐயா. இல்லடா முருகா, இந்நேரத்துக்கார் டீ குடிக்கிறா, நான் போயிட்டு நாளைக்கு வரேன் நானா. சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க ஐயா. என்னது செல்லத்துறை ஐயா நம்ம கடையில் கொண்டு வந்து விறகு போட்டு காசு வாங்கிட்டு போறாரு. இது ஒன்று நம்புற மாதிரி இல்லையே. என்ன நடந்ததுன்னு தெரியலையே. முதல்ல என்ன நடந்ததுன்னு விசாரிக்கோன்னு, இல்லாட்டி நம்ம மண்டை மூளையே கலங்கி போயிரு. அடியை மீனா, பொழுது தளத்தளன்னு வெடிக்கிற போது கோலம் போட ஆரம்பிச்சது. பொழுது விடிஞ்சு மணி 8 ஆகுது. சூரிய மேக்கவோ எந்நேரமாகுதுன்னு வாரு. தென்னார் இந்த கோலத்தை நீ போட்டு முடிச்சு நம்ம பொங்க வைக்கிறது. அம்மா ஏன் பேச மாட்டேன் நீ? ஜாலியா நீ வாட்டுக்கு திண்ணையில கொண்டுக்கிற, நான் நல்லா கோலம் போட்டுக்கிறேன். ஏம்மா 10 வருஷம் கழிச்சு நான் என்ற வீட்டுல கோலம் போடுறேன்மா. அழகா போட்டாத்தானம்மா நல்லா இருக்கு. இந்த வீதியிலேயே என்ற கோலம் தான் ஜம்முன்னு இருக்கணும். உனக்கு கோலம் ஜம்முன்னு இருக்கோன்னு, எனக்கு படம் பார்க்கணும். என்னம்மா சொல்கிறேன்? என்ற பிள்ளைக்கு வாயில் விரல வச்சா விரல் கடிக்க தெரியாத வச்ச மண்ணு என்ற பிள்ளை உண்ணம்மு. அடி உனக்கு உன்னும் என்னால் தெரியுதான்னு வாரு. அடி கூறுகட்டவளை, இன்னைக்கு பொங்கல் படம் நல்ல நல்ல படம் போடுவேன் டிவியில். அடைச்சாட்டு போட்டுன்னு ஒரு வங்களை வச்சுட்டு போட்டு போய் படத்தை பார்க்கலவா? பாத்தையாருக்கு நம்ம மீனாட்சியை காலை வீட்டை விட்டு துரத்திக்கிட்டு போட்டு இங்கே இவளுக்கு என்ன கும்மி அடிச்சிட்டு இருக்கிறாளுகன்னு இவளுகளை அம்சாக்கா இவளுக்கு இதுக்கு தானக்கா 10 வருஷமா பிளான் போட்டுட்டு இருந்தாளுகா. கள்ளீகா, திருட்டு கள்ளீகா. அக்கா இந்த மீனால கூட எடுத்துக்கலாமுக்கா. இந்த மொட்டை தலைச்சி கண்ணாடிக்காரி இருக்கிறாளே, இவ பண்றதுதாக்கா அத்தனை வேலையுமே. இவளை முதல்ல போட்டு தள்ளுனா நம்ம மீனாட்சி அக்காளுக்கு ஒரு பிரச்சனையும் வந்திருக்காதுக்கா. ஆமாண்டி இருக்கு, எதுக்கு பார்த்து பேசுடி. அவளுக்கு காதில் உளுந்துது, நோம்பினால் நம்மளை நொங்கெடுத்துட்டுருவாளுகா. அம்சாக்கா இவளுகளை ஏதாவது பண்ணணுமேக்கா. வாக்கா இவளுகளை ஏதாவது நல்ல 4 வார்த்தை வாய் பிடிங்கிட்டு போட்டு போகலாம். வேண்டாண்டி இருக்கு, நம்ம போய் நம்ம மீனாட்சி அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாண்டி. அவ எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. முதல்ல நம்ம மீனாட்சி அக்காவை போய் நம்ம பார்க்கலாம். இவளுக்கு கிடக்குறாளுங்க, நீ வா போகலாம். நீ சும்மா இருக்கா, இப்போ பாரு என்ற ஆட்டத்தை. அம்சாக்கா இங்கே பார்த்தியாக்கா கூத்த? வெடி வெடியா தீபாவளி வெடிஞ்செந்திரிச்சா கோமாளிங்கிற கதையா? எல்லாரும் வெடி வெடியா கோலம் போட்டு காலையில் 4 மணிக்கு பொங்க வச்சா, இங்க ஒரு கேங்கு வெடிஞ்செந்திரிச்சு 10 மணிக்கு கோலம் போட்டுட்டு இருக்குதுக்கா. ஏய் என்ன காலையிலேயே என்கிட்ட வம்பிழுத்தீங்க? அப்புறம் நல்லா இருக்காத சொல்லிட்டேன். அடியே மீனா, இப்போ மட்டும் உன் கோலம் நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது. அதைய யாரு இப்போ உங்ககிட்ட கேட்கல, யாரு உன்னைய வெத்தலை வாக்கு வச்சு அழைக்கல. இப்ப எதுக்கு வாசல் முன்னாடி வந்து நின்றுட்டு வம்பிழுத்துட்டு இருக்கிறீங்க 2 பேருமே? வேற வேலை ஒண்ணும் இல்ல, எவன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு வந்துட வேண்டியது பாக்கறக்கு. ஐயையோ அத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அத்தை. சும்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம். அப்படியே போனோம், மீனை கோலம் போட்டுருந்தாலே அழகா இருக்குதேன்னு பார்க்கறக்கு வந்தோம், அவ்வளவுதான். அதுதான் பார்த்தாச்சல்ல, அப்புறம் உங்களுக்கு இங்க என்ன வேலை? கிளம்புங்கடி முதல்ல. என்ன மீனா, இந்த வருஷம் பொங்கல் எல்லாம் ரொம்ப பெருசா சௌகரியமா கொண்டாடுறீங்களாட்டுக்குது? ஆமாண்டி, எல்லாம் எங்க சௌகரியம் தான். அதுக்கு என்ன? அடியை ருக்கு, ஒழுக்கமா பார்த்து பேசு, இல்ல உன்ற வாயை உடச்சு முறுக்கு சுட்டுருவேன். சுடுவீங்க சுடுவீங்க. அது வரைக்கும் எங்க கையை என்ன பூ பறிச்சுட்டா இருக்கு. அதுதான் ஏற்கனவே சுட்டு எங்க அக்கால் அனுப்பிச்சுட்டீங்களே, அப்புறமே என்ன? அடியை மீனா, கண்ட கண்ட நாய்க கிட்டவல்ல உனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடக்குது? பேசாம உள்ள நட. பொங்கலை வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். பாத்தையாருக்கு நம்ம மீனாட்சி அக்காவை பற்றி பேசின உடனே எப்படி தலை தெறிக்க ஓடுறாளுகன்னு இவளுகள்லாம் நல்லாவே இருக்க மாட்டாளுக இருக்கு. இவளுக்கு கிடக்குறாளுக, நீ வாக்க நம்ம போய் நம்ம மீனாட்சி அக்காவை பார்த்துட்டு வரலாம். ஏன் மாமா? என்ன மீனாட்சி சொல்லு. இல்ல, நோம்பினால் அதுவுமா பிள்ளைகளும் பொக்குன்னு போயிருங்க. நம்ம ஒரு அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாமா? இல்ல மீனாட்சி, எனக்கு இந்த நிலைமையில எங்கேயுமே வர்றக்கு விருப்பம் இல்லை. போலாம் மீனாட்சி, அடுத்த வருஷம் போலாம்.
இல்ல மாமா, அதுக்காக நான் சொல்லல. அம்மா சொல்றது சரிதானுங்க ஐயா, போயிட்டு வாங்க ஐயா. அடடை மாணிக்கம், நீ எப்ப மாணிக்கம் வந்த? வாடா மாணிக்கம், வந்து உட்காருவா. என்னடா மாணிக்கம், நோம்பியெல்லாம் வந்தாச்சா? அம்மா எனக்கு நோம்பி விரது இருக்கட்டு, எங்க நம்ம உள்ளையிலையெல்லாம் காண மாட்டேக்குது. ஐயா இந்த வருஷம் நோம்பி உங்களுக்கு தானுங்க ஐயா பெரிய அளவில் இருக்க போகுது. ஏன்டா மாணிக்கம் நீ வேற. மீனாட்சி அக்கா அடடே ருக்கு, அம்சா, வாங்க வாங்க வந்து உட்காருங்க. நான் இங்க இருக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ருக்கு, அம்சா, வாங்கடி. அக்கா நாங்க வரதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏக்கா இப்படி பண்ணுன? ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணி உனக்கு சொல்லணும்னு தோணவே இல்லையாக்கா? இத்தனை பிரச்சனை நடந்திருக்குது, யாருமே இல்லாத மாதிரி நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்குற, ஏக்கா இப்படி பண்ணுன? அப்புறம் நாங்களாம் எதுக்குக்கா உனக்கு இருக்கிறோம்? செல்லத்துறை அண்ணன், ஏன்னு இப்படி பண்ணுனீங்க? இப்படி தாயா புள்ளையா பழகிட்டு இப்படி ஒரு வார்த்தையும் கூட சொல்லாம இங்க வந்து உட்காந்துட்டீங்க. போங்கண்ணே, உங்க கூட பேசவே மாட்டேன் நாங்க. ஐயையோ ருக்கு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுனால ஒன்றும் இல்லை. எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சீரழிவுன்னு தான் நாங்கள் ஒன்றத்தையும் சொல்லல. என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? இத்தனை நாள் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இப்படி தாயா பிள்ளையா பழகிட்டு இப்படி உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்கள் விட்டுருவோமா? ஏன்னா இப்படி பண்ணுனீங்க? அதானா, அப்ப இத்தனை நாளா எங்களை நீங்க மூணாவது வீலத்தை பார்த்துட்டு இருந்திருக்கிறீங்க என்ன? ஐயையோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ருக்கு, எதுக்கு உங்களுக்கு வீணா கஷ்டம்னு தான் நாங்கள் எதையும் சொல்லல. யாருக்கும் எங்கனால எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைச்சோம், அதனால தான் சொல்லல ருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும் அம்சா, இப்ப எப்படி நாங்க இங்க இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சது? அம்மா அதெல்லாம் இப்போ எதுக்கு? சரி சரி, கவுண்டரையே உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க, அதை சொல்லிட்டு போறதுக்கு நான் வந்தேன். நான் கிளம்புறேன். டேய் மாணிக்கம், சீக்கிரம் இங்கிருந்து எஸ்கேப் ஆயிருடா. டேய் மாணிக்கம் இருடா, இப்பதான் வந்தேன், அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டேன். என்னடா அவசரம் உனக்கு? அட இரு. அண்ணே இருங்கண்ணே, அதுக்குள்ளே எதுக்கு கிளம்புறீங்க? அண்ணே உங்களால தான் நாங்கள் இன்னைக்கு மீனாட்சி அக்காவையே வந்து பார்த்தோம். உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லலான்னு இருந்தால் அதுக்குள்ளே கிளம்புறீங்க. அண்ணே வாங்கண்ணே இங்கே. டேய் மாணிக்கம், இதெல்லாம் உன்னோட வேலை தானவா? டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியுமுடா, திரும்புடா இங்க. ஐயோ செத்தஞ்சி வேணாண்டி. டேய் மாணிக்கம், பேசாம கவுண்டரையா கிட்ட இருந்திருந்தாலும் கூட ஜாலியா இருந்திருந்திருக்கலாம். ஐயோ இங்க வந்து மாட்டிட்டியேடா இப்படி. ஓஹோ டேய் மாணிக்கம், அங்க என்னடா பார்த்துட்டு இருக்கிற? என்னை பாருடா. ஐயா என்னடா ஐயா, இதெல்லாம் உன்ற வேலை தானவாடா? ஏண்டா ஊரை எங்களை பத்தி சொல்லிட்டு திரியிறத உன்ற வேலையாவே வச்சு திரியிறியாடா நீங்க? ஏண்டா மாணிக்கம், இதெல்லாம் உன்ற வேலையாடா? அப்படின்னா அம்மாளுக்கும் நீ தான் சொல்லியிருப்ப. நீ தானடா சொன்ன அம்மா கிட்டமே. அக்கா இப்போ எதுக்கு மாணிக்கத்தை திட்டுறீங்க? மாணிக்கம் சொன்னதுனால தான் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு. இல்லாட்டி நீங்கள் யாருக்கும் தெரியாமல் இங்கேயே இருக்க போகிறீங்க, அதைத்தானே பண்ணியிருக்க போகிறீங்க. இப்போ என்னக்கா மாணிக்கம் சொன்னதில் தப்பு? கரெக்டாக சொன்னீங்க அம்சாக்கா, நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஏக்கா அப்புறம் உறவுகள்னு இருக்கிறது எனத்துக்குக்கா, யாருக்கிட்டும் வந்து சொல்லாமல் இப்படி கஷ்டப்படணும்னு என்னக்கா வேண்டி இருக்குது? அதனால தான் நான் சொன்னேன். ஐயா நான் உங்களை சிறுசில் உடிச்சு பார்க்குறேனுங்க ஐயா. நீங்கள் எனக்கு எத்தனை உதவி பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் இப்படி கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. அதனால தான் நான் போய் நம்ம செல்லத்தாய் அம்மாவை சொல்லிட்டேன். அதுக்கு பெண்ணுங்க ஐயா. அப்படியே போட்டேன்னா ஒன்று, நம்ம கஷ்டத்தை நம்ம தாண்டா சரி பண்ணோன்னு அதுக்கு போய் எல்லாத்துக்கிட்ட நான் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு நான் சொல்லிட்டு திரிவாங்க. இனிமேல் என்னை பற்றி யாராவது கிட்ட நீ சொல்லிட்டு திரிஞ்சேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் வேணும்னு செய்யலைங்க ஐயா. ஏனுங்க ஐயா இவ்வளோ கோவப்படுறீங்க? விடுங்க மாமா, மாணிக்கம் ஏதோ நம்ம மேல இருந்த அக்கறையில் அப்படி பண்ணிட்டேன். இனிமேல் யாருக்கிட்ட சொல்லாதடா மாணிக்கம். சரிங்கம்மா, நான் யாருக்கிட்டும் சொல்ல மாட்டேன்டுங்க. சரி சரி செல்லத்துறை அண்ணே, அதையெல்லாம் விடுங்கண்ணே. அண்ணே என்னண்ணே நீங்கள் மறந்துட்டீங்களா? இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் வரலையா அண்ணே? மீனாட்சி அக்கா, இந்த வருஷம் ஜல்லிக்கட்டில் ஜெயிக்கிறவங்களுக்கு 1 பவுன் தங்க காசு கொடுக்குறாங்களாமாக்கா. என்ன இருக்கு சொல்ற? நிஜமாவா? அட ஆமாக்கா, நம்ம செல்லத்துறை அண்ணன் தான் நல்ல மாட்டை அடக்குவாரு. இந்த வருஷம் ஜல்லிக்கட்டில் கலந்துட்டு அந்த தங்க நாணயத்தை பரிசா வாங்குறதுக்கு வழி பாருக்கா முதல்ல. ஆமாம் மாமா, நம்ம ருக்கும் அம்சாம் சொல்ற மாதிரி இந்த ஜல்லிக்கட்டில் நீங்க கலந்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த தங்க பரிசை நீங்க தான் மாமா ஜெயிப்பீங்க. ஆமாங்க ஐயா, யோசிக்காம கிளம்புங்க ஐயா. எல்லா வருஷம் நீங்க தானே முதல் பிரைஸ் வாங்கியிருக்கிறீங்க, இந்த வருஷம் மறந்துட்டீங்களாங்க ஐயா நீங்க? அதுக்குத்தான் நானே வந்தேன், அதுக்குள்ளே இந்த ருக்கும் அம்சம் சொல்லிட்டாங்க.
போலாம். ஆனா என்னென்ன ஆனா போனான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? வந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்கண்ணே. ஒரு பவுனுண்ணே இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது அண்ணே. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்கண்ணே. கிளம்புங்கண்ணே. ஆமாம் மாமா, நீங்கள் மட்டும் அந்த போட்டியில் கலந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த தங்க நாணயத்தை வாங்கிடுவீங்க மாமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாங்க மாமா போகலாம். இல்ல மீனாட்சி, இந்த நேரத்துல போனா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுதான் மனசு கஷ்டமா இருக்குது. அதனாலதான். மீனாட்சி அக்கா, நாங்கள் வர வழியில தான் அந்த மீனாலையும் அந்த மொட்டைக்காரத்தையும் பார்த்துட்டு வந்தோம். எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க தெரியுமாக்கா? இவ்வளோ நாள் நீங்கள் இருந்த அந்த வீட்டில் அவங்க 2 பேர் மட்டும் ஜாலியாக கோலம் போடுறது என்ன, திண்ணியில் படுத்து தூங்குறது என்ன, எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்கக்கா. அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காட்ட வேண்டாம். பேசாமல் கிளம்ப சொல்லுக்கா அண்ணனை. பார்த்தீங்களா மாமா, நம்மளை துரத்தி விட்டு போட்டு எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்கன்னு. அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டாம். நடங்க மாமா, வந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோம். மறுபடி நம்மளுக்கு இந்த சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஆமாங்கய்யா, வாய்ப்பு உங்களை தேடி கதவை தட்டுது. தட்டுற போதே திறந்துக்கோணுங்கய்யா. அதுக்கப்புறம் நீங்க திறக்கணும்னு நினைச்சீங்கனாலும் திறக்க முடியாது. அதனால பேசாம கிளம்புங்கய்யா. மாமா, அதான் இத்தனை பேர் சொல்கிறோமல்ல மாமா, கிளம்புங்க மாமா போகலாம். சரி மீனாட்சி, நீங்க இத்தனை பேரும் சொல்றீங்க. எனக்காக இல்லாட்டி உங்களுக்கு வேண்டி நான் கலந்துக்கிறேன். கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஜெயிக்கிறதுக்கு பாக்குறேன் மீனாட்சி. அப்புறம் என்ன, எங்க ஐயா கிளம்பிட்டாரு. சரி சரி, கிளம்புங்க கிளம்புங்க, நேரமாகுது. அதுக்குள்ளே வேற யாராவது பரிசை தட்டிட்டு போயிடுறாங்க. கிளம்புங்க கிளம்புங்க. என்னங்க சின்னத்தோர, இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் பயங்கரமா ரெடி பண்ணிட்டீங்களாட்டு தெரியுது. ஐயோ கவுண்டரையா, உங்களை விடவாங்க ஐயா. உங்க காலை ஜெயிக்கிறதுக்கு எந்த காலைனாலும் முடியாதுங்க ஐயா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேனுங்க ஐயா. பார்க்கலாமுங்கோ. என்னங்க ஐயா இது? அதுக்குள்ளே நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு களை கட்டிருச்சட்டக்குது. எல்லாம் கும்பல் கும்பலா கிளம்பிட்டாங்க. அங்க பாருங்க, ஒரு கேங்கே போகுது. அடடே, டேய் மாணிக்கம், டேய் காலையிலேருந்து உன்னை ஆளை காணமேன்னு தேடிட்டு இருக்கிற. காலை பிடிச்சிட்டு போற கூட ஆளை காணமேன்னு பார்த்துட்டு இருக்கிற. எங்கடா கிளம்பிட்டு இருக்கிறேன்? ஐயோ, மாட்டிட்டேன். ஐயா, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா. நம்ம ஆளை காணமேன்னு தேடிட்டு இருந்தேனுங்க ஐயா. வேற ஒன்றும் இல்லைங்க. ஆமா, அது சரி. நம்ம காலை வீட்டுல இருக்குது. நீ எங்கடா இந்த காலை கூட சேர்ந்துட்டு சுத்திட்டு இருக்கிற? டேய் செல்லத்தோர, எங்கடா கிளம்பிட்ட? ஐயா, அது வந்துங்க ஐயா, இந்த இந்த ஜல்லிக்கட்டுக்கு தானுங்க ஐயா கிளம்பிட்டு இருக்கிறனுங்க ஐயா. ஆடா, அதை ஏன்டா இப்படி சோகமா சொல்ற? ஜல்லிக்கட்டுக்கு போறேன்னு நல்ல கம்பீரமா சொல்லுடா. காலை அடக்கிட்டு போறவன் இப்படி சோகமா சொல்லிட்டு இருக்கிற. டேய் செல்லத்தோர, வருஷ காலை அடக்கிறக்கு உன்னை விட்டா யாரும் இல்லையடா. இந்த வருஷம் புதுசா தங்க நாணயம் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. 1 பவுனாமாடா. எப்படியும் ஜெயிக்க போறது நீதே. அப்புறம் என்னடா இத்தனை சோகம் உனக்கு? டேய் செல்லத்தோர, நானே உன்னை வர சொல்லலான் இருந்தேன். நல்லபடியா இந்த வருஷம் நீயே அந்த முதல் பரிசை தட்டிட்டு போடா. 1 பவுனு விட்டுறாதடா. கவுண்டரையா, நானும் அதைத்தான் ஐயா சொல்லி நம்ம செல்லத்துறை ஐயாவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க ஐயா. டேய், எனக்கு தெரியுமடா உன்னை பத்தி. கிளம்புடா. ஒழுக்கமா நம்ம ஆளை பிடிச்சிட்டு போய் சேருடா. கவுண்டரையா, உங்க ஆசீர்வாதத்தால நான் இந்த ஜல்லிக்கட்டுல ஜெயிக்கணும்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. டேய் செல்லத்தோர, உன்ற நல்ல மனசுக்கு நீ கண்டிப்பா முதல் பரிசை தட்டிட்டு போவைடா. நல்லா இருப்படா. எந்திரிடா. ஐயா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம்ங்க ஐயா. உங்க ஆசீர்வாதத்தினால என்ற வாழ்க்கைக்கே ஒரு வழி கிடைச்சிருக்குதுங்க ஐயா. இந்த போட்டியில நான் கண்டிப்பா இந்த காலை அடக்கி கண்டிப்பா முதல் பரிசு வாங்கணுங்க ஐயா. எந்திரிடா சொல்லத்தோர, எந்திரிடா. கண்டிப்பா நீ தாண்டா வாங்குவ. எந்திரிடா. நல்லா இருப்பீடா நீயே. சரிங்க ஐயா, நான் போய் முதலால பேர் கொடுக்கறனுங்க ஐயா. உங்க ஆளை எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க ஐயா. நான் போறேனுங்க ஐயா. போறேன்டா சொல்ற, போயிட்டு வர்றேன்னு சொல்லுடா. சரிங்க ஐயா, போயிட்டு வரணுங்க ஐயா. நீங்க பின்னாடியே வாங்க ஐயா. சரிடா. கிளம்புடா. டேய் மாணிக்கம், நீ எங்கடா கிளம்புற? இல்லைங்க ஐயா, செல்லத்துறைக்கு போய் உதவி பண்ணலாமன்ட்டு. டேய், காலை அடக்கிறது அவனுக்கு நீ என்னடா உதவி பண்ற? பேசாம காலை பிடிச்சிட்டு நடுறா. சரிங்க ஐயா. என்னடா மாணிக்கம், நீ எப்ப காலை அடக்க போற?
ஐயா நான் காலை எடுக்குன்னா அப்புறம் மற்ற வீட்டுக்கு வேலை இருக்காது பார்த்தீங்களா, அதனால தான் நம்ம அதுல எல்லாம் தலையிட்டுக்கிறது இல்லைங்க ஐயா. சரிடா சரிடா